ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர் அகாடமி. சார் என்ன பார்க்க போகிறோம் பாருங்க. போன கிளாஸில் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து பார்த்தோன்னா அட்டவணைகள் மற்றும் பகுதிகள், அதாவது ஷெடியூல் மற்றும் பார்ட்ஸுடைய வீடியோ வந்து பார்ட்டியில் பார்த்துருப்போம். அந்த வீடியோனுடைய கண்டினியூவாக வந்து பார்த்தா அந்த வகுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 1ல் உங்களுக்கு நீங்கள் படிச்சிருப்பீங்க. பார்ட் 1 என்பது ஒன்றியம் அதோடைய ஆட்சி பகுதி நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதில் 1 முதல் 4 ஆர்டிகல், இந்த 4 ஆர்டிகல் வந்து எப்படிலாம் எக்ஸாமில் கொஸ்டின் கேட்பாங்க, வேறு எதெல்லாம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி நம்ம எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய சார் இப்போ வந்து 2A நடக்கக்கூடிய எக்ஸாமில் கண்டிப்பாக பார்த்தா நிறைய கூற்று காரணங்கள் நிறைய கேட்கலாம், நிறைய ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் கேட்கலாம். அதுவும் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டியில் தான் வந்து நிறைய ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்லாம் கேட்குறாங்க. தெளிவாக வாட்ச் பண்ணுங்க, ஓகேங்களா? இதுக்கான வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப்க்கான இந்த கிளாஸுக்கான பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க்ல நான் தரேன், ஓகேங்களா? சார் முதல்ல போகலாம் பாருங்கள். முதல்ல சார் நம்முடைய பகுதி 1, அதாவது பார்ட் 1, அதாவது நம்முடைய பார்ட் சரிங்களா 1, அதாவது பகுதி 1 வந்து பார்த்தீங்கன்னா என்ன சார் சொல்லுவாங்கன்னா ஒன்றியமும் அதனுடைய ஆட்சி எல்லையும், அதாவது ஒன்றியமும் அதோட ஆட்சி எல்லையும் பற்றி சொல்லக்கூடியது. ஆர்டிகல் வந்து பார்த்தீங்கன்னா 1 முதல் 4 வரை, சரத்து 1 முதல் 4 வரை இருக்குது, ஓகேங்களா? இதில் முதல் ஆர்டிகல் என்ன சார் சொல்ல வருது இங்கே பாருங்கள். ஒன்றியத்தினுடைய பெயர், நம்ம இந்திய நாட்டினுடைய இந்தியா என்ற ஒரு பெயர் வந்து சொல்றது பார்த்தீங்கன்னா அதனுடைய பெயர் மற்றும் அதனுடைய ஆட்சி எல்லைகள் சரிங்களா. வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு தெற்கு இவ்வளோ இருக்காங்க, இந்தியாவோட எல்லைகள் வடக்கு தெற்கு இவ்வளோ இருக்குது, கிழக்கு மேற்கு இவ்வளோ இருக்குது. இது மாதிரி எல்லாத்தையுமே என்ன சொல்லுவாங்க வடக்கு தெற்கு கிழக்கு மேற்குல இவ்வளோ எல்லைகள் இருக்குன்னு சொல்கிறது தான் இது இந்த சரத்து 1. அப்போது இந்தியா என்பது ஒரு பாரதம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நீங்கள் இது பண்ணியிருப்பீங்க. போன எலெக்ஷனுக்கு முன்னாடி பார்த்தா ஒரு பெரிய பேச்சு பொருளாக ஆச்சு, ஓகேங்களா? அதாவது இந்தியா என்பது ஒரு பாரதம் என்பது கான்ஸ்டியூஷன் சொல்லப்பட்ட ஒன்று தான். நீங்களே பார்த்துருப்பீங்க. சார் இந்தியாவோட பேரை வந்து பாரதம் சொல்லி மாற்ற போகிறான்னு சொல்லிட்டு நிறைய பொருளிகள்லாம் போச்சு, ஓகேங்களா? பட் இருந்தாலும் கான்ஸ்டியூஷனில் முதல்ல சொல்லக்கூடிய வார்த்தை பாருங்கள், இந்தியா ஒன்றியத்தினுடைய பெயர் என்பது பாரதம் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் நம்ம தான் பெயர் வச்சுருக்கோம், இந்தியான்ற பெயர் வச்சுருக்கோம். அப்போ அதோடைய பெயரையும் அதனுடைய ஆட்சி எல்லைகளை பற்றி சொல்லக்கூடியதுன்னா இந்த ஆர்டிகல் 1. சரி, ஆர்டிகல் 2 என்னப்பா சொல்லுது இங்கே பாருங்கள். இந்த ஆர்டிகல் 2க்கும் 3க்கும் வந்து ஏகப்பட்ட டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்குது, ஓகேங்களா? நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஆர்டிகல் 2 என்னன்னா புதிய மாநிலங்களை சேர்த்தல் அல்லது உருவாக்குதல் சரிங்களா. புதிய மாநிலங்களை சேர்த்தல், அதாவது ஒன்றும் இல்லை சார், நம்ம நாட்டினுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய நேபாளம் இல்லைன்னா பூடான், இதெல்லாம் நம்ம நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்ம நாட்டினுடைய அண்டை மாநிலம்னு சொல்கிறோம் சரிங்களா. அண்டை நாடுகள், இந்த நாடுகள் வந்து சார் என்ன சார் விஷயம் நடக்குது. ஒரு பூடான் என்பது ஒரு நெருக்கடி நிலையை சந்திக்கிறாங்க. இப்போ அந்த மக்களுக்குள்ளேயே வந்து பார்த்தா நிறைய கலவரங்கள் கூடுகிறது, நிறைய ஒரு போர்கள் நிறைய நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம இந்திய ராணுவமானது திடீர்னு போயிட்டு அந்த பூடானுக்குள்ளே புகுந்து அந்த நாட்டினுடைய பகுதியில் என்ன பண்ணலாம்னா நம்ம கூட இணைக்கலாம் சரிங்களா. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த பூட்டான் மாநிலத்தை இப்போ மேற்கு வங்காளம் தான் பக்கம் இருக்குது, அந்த மேற்கு வங்காளத்தோட என்ன பண்ணலாம், அந்த பூட்டான் நாட்டை என்ன பண்ணலாம் மேற்கு வங்காளத்தோட இணைக்கலாம் சரிங்களா. அதாவது புதிய மாநிலங்களை சேர்த்தல். அப்போ மேற்கு வங்காள பூட்டானை வந்து ஒரு புதிய ஒரு அந்த நாட்டை பூட்டான் நாட்டையே நம்ம என்ன பண்ணலாம் ஒரு புதிய மாநிலத்தோட சேர்க்கலாம் அல்லது அதை உருவாக்கலாம் சரிங்களா. சேர்க்கலாம் எல்லாம் உருவாக்கலாம், இதான் சொல்கிறது, ஓகே? அப்போ அண்டை மாநிலம் இப்போ நேபாளத்தில் ஒரு பெரிய பிரச்சனை போகுது, அது இந்த நாடுன்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. அந்த நாட்டுக்குள்ளே வந்து பார்த்தா இருக்கக்கூடிய பூர்வக்குடி மக்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும் பிரச்சனை வருது அப்படின்னா இந்திய நேஷனல் ஆர்மி இருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தா தலையிட்டு அந்த பிரச்சனையை போக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நாட்டை வந்து நம்மளோட இணைக்கலாம். அப்போ புதிய மாநிலம் நேபாளம் ஒரு புதிய மாநிலத்தோட நம்ம உருவாக்கலாம், ஓகேங்களா? இந்த விஷயம் நல்லா புரிஞ்சு சார். 2 என்பது வெளியிருக்கக்கூடிய, அதாவது நாடுகள் இருக்கக்கூடிய நாடுகளை எதனா ஒரு விஷயம் ஒப்பந்தமோ இல்லை எதனா கொடுத்தோ பரிசு போய் கொடுத்தோ நம்ம நாட்டோட சேர்த்தோம் அப்படின்னா அதுதான் புதிய மாநிலங்களை சேர்த்தல் அல்லது உருவாக்குதல், ஓகேங்களா? சார் அடுத்து பாருங்க 2A, ரொம்ப முக்கியமானது. சிக்கிம் ஒன்றியத்தினுடைய மாகாண அந்தஸ்து நீக்கப்பட்டது சரிங்களா. உங்களுக்கே தெரியுதா, முதல்ல சிக்கிம் மாநிலம் என்பது முதல்ல சார் 1947 அதாவது 1950 இந்த ரேஞ்செலாம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கிம் மாநிலம் என்பது ஒரு துணை மாநிலமாக தான் இருந்தது, அதாவது இணைப்பு மாநிலம் சொல்லுவாங்க சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் இந்த நாட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1975 தான் அந்த சிக்கிம் மாநிலமானது 1975 தான் இந்தியாவோடய சேர்த்துருப்பாங்க. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து தனி ஒரு மிலிட்ரி போஸ்ட்லாம் கொடுத்து ஏகப்பட்ட இதெல்லாம் வந்து பாதுகாப்புகள் பண்ணியிருப்பாங்க. அப்போது அந்த 2A என்பது மாகாண அந்தஸ்து நீக்கப்பட்டது, அதாவது மாநில அந்தஸ்து நீக்கப்பட்டது. அது வந்து அதுக்கு சிறப்பான சில அந்தஸ்துகள் விதிகள்லாம் கொடுத்துருக்காங்க, நம்ம பார்க்கலாம் சரிங்களா. அடுத்து பாருங்க சார், இங்கே பாருங்க சரத்து 3, இதுதான் சார் ரொம்ப முக்கியமான விஷயம். நான் முதலே சொன்னேன் 2வது ஆர்டிகல் வெளிநாட்டோட இருந்து வந்து பார்த்தா நம்மளை சேருது பற்றி சொல்றது. ஆனால் இங்கே பாருங்க புதிய மாநிலங்களை உருவாக்குதல் சரி. என்ன சார், 2மே ஒரே மாநிலம் கிடையாது. அடுத்து பாருங்க தற்போது உள்ள மாநிலடைய பரப்பளவு எல்லைகள் மற்றும் பெயர்களை மாற்றி அமைத்தது. இங்கே பாருங்க சார், நம்ம தமிழ்நாட்டிலிருந்து பார்த்தீங்கன்னா ஆந்திர மாநிலமானது பிரிக்கப்பட்டது, ஆந்திராவிலிருந்து தெலுங்கானா பிரிக்கப்பட்டது, இதுதான் புதிய மாநிலங்கள் உருவாக்குதல். புதிய மாநிலம் உருவாக்குறதுக்கு என்ன ஆர்டிகல், இந்தியாவுக்குள்ளேயே இருக்கக்கூடிய அந்த மாநிலங்களுக்கு 28 மாநிலம் இருக்குது சில. திடீர்னு பார்த்தா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பார்த்தா பண்ணி சார் ஒரு 35 மாநிலமாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லும்போது எந்த ஆர்டிகல் படி சார் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 3 தான். அப்போ தற்போது உள்ள மாநிலடைய பரப்பளவை மாற்றுறது, அதனுடைய எல்லைகளை மாற்றுறது, அதனுடைய பெயர்களை மாற்றி அமைப்பது. நீங்களே பார்த்துருப்பீங்க, நம்முடைய தமிழ்நாடு என்ற பெயர் உங்களுக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் வந்து மெட்ராஸ் மாகாணம் வந்திருக்கும், அதை தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்யப்படும். அதுக்கு என்ன ஆர்டிகல் கேட்பாங்க சொல்லி. அப்போ அந்த ஆர்டிகல் எது, ஆர்டிகல் 3. அப்போது ஒரு மாநிலத்தினுடைய பெயரை மாற்றணும் அப்படின்னா ஆர்டிகல் எதுன்னு சார் கேட்பாங்க, எக்ஸாம்பிள் கேட்பாங்க, நல்லா போச்சு போகணும் சரிங்களா. சரத்து 3, ஓகேங்களா. அடுத்து பாருங்க சார், சரத்து 4 என்னப்பா சொல்லுது, ஒன்றும் கிடையாது. இங்கே பாருங்க சரத்து 2, 3 1வது அட்டவணை மற்றும் 4வது அட்டவணைகளில் மாற்றங்களை ஏற்படுத்துமாறு சட்டங்களை உருவாக்குதல் சரிங்களா. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சரிங்களா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா
சரத்து 2, 3, 1 சரத்து 2, 3 சொல்லிட்டேன். அதற்கு அடுத்த வட்டம் 1வது அட்டவணையில் எதுனா ஒரு பிரச்சனை. 1வது அட்டவணை உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், ஒன்றியம் அதோடைய ஆட்சி பகுதிகளும் சொல்லுவாங்க. ஓகேங்களா? 4வது சார் 4வது என்னப்பா வரும்? ராஜ்யசபா இடஒதுக்கீடு. அதை பற்றி எதனா மாற்றங்களை நீ கொண்டு வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ என்ன பண்ணலாம், நீங்கள் சரத்து 4 வச்சு பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்போ ராஜ்யசபா இடஒதுக்கீடு பற்றி சொல்லக்கூடியது ஆர்டிகல் அட்டவணை இது ஷெடியூல் 4. அப்போ இது ரெண்டுமே மாற்றங்கள் கொண்டு வந்து இந்த சரத்து 4ஆல முடியும். ஓகேங்களா? சரி, ஓகே. ஒவ்வொரு ஆர்டிகலை பற்றியுமே நம்ம தெளிவாக ஒன்றும் பார்க்கலாம். அங்கே பாருங்க, முதல் ஆர்டிகல் என்ன சார் சொல்ல வராங்க பார்க்கலாம். இங்கே பாருங்க சார், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது. பாருங்க முதல்ல சார், முதல் ஆர்டிகல் நம்ம பார்க்கலாம். முதல்ல பாருங்க, பாரதம், அதாவது முதலே சொன்ன விஷயம் தான், பாரதம் தான் இந்தியா. அப்போ பாரதம் என்று சொல்லக்கூடிய ஆர்டிகல் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரத்து 1. அடுத்து டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு பாருங்க, மாநிலங்களினுடைய ஒன்றியம் எனும் வார்த்தை மாநிலங்கள் இணைந்த கூட்டமைப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பதாக கூறினார். அப்போ ஒன்றியம் என்றால் ஒன்றும் கிடையாது, இப்போ இருக்கக்கூடிய 28 மாநிலங்கள் ஒன்றாக சேர்ந்தது தான் யூனியன் சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்படின்னு சொன்னவர் பாருங்க, மாநிலங்களுடைய ஒன்றியம். அப்போ மாநிலங்களுடைய ஒன்றியம் சேர்ந்ததான் மத்திய அரசாங்கம் அப்படின்னு சொன்னது யாருன்னா டாக்டர் B.R. அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்திய ஒன்றியத்தில் இருந்திருக்கும் மாநிலங்கள் இந்த கூட்டமைப்பிலிருந்து விலகிட எந்த ஒரு உரிமையும் கிடையாது. சரிங்களா? அது மட்டும் இந்தியா ஒன்றியம் சொல்லிட்டோம் சார், நான் தமிழ்நாடு என்பது தனி நாடாக வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் போராட்டம் பண்ணீங்க அப்படின்னா விலகிட முடியாது. அதான் ஒன்றியம். சரிங்களா? அதுக்கான ஒரு நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. ஓகேங்களா? அங்கே பாருங்க சார், இதில் வந்து கேட்கறதுன வாய்ப்பு இருக்குது. 1962 உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், சீனப்போர் நடந்து கொடுக்கும். அந்த காலகட்டம் என்பது சீனப்போர் நடந்த காலகட்டம். அந்த சீனாவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம நாட்டுக்கு அந்த நாட்டுக்கு வந்து நிறைய பஞ்சசீல கொள்கைகள் போடப்பட்டாலும் இருக்கும் சீன அரசாங்கத்தில் நிறைய முரண்பாடுகள் ஏற்பட்டு போர்கள் நடைபெறுது. இந்த போர்கள் என்ன சார் நடந்திருக்கு அப்படின்னா, நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த சைடு இருக்கக்கூடிய தட்சண பிரதேசம் கேட்டிருப்பாங்க, திராவிட நாடு கேட்டிருப்பாங்க. சார் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு பார்த்து ஒரு அமெண்ட்மெண்ட் கொடுக்குறாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு அமெண்ட்மெண்ட், 16வது அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்துட்டு என்ன சார் சொல்கிறாங்க, இதுக்கு மேலே வந்து பார்த்தா நம்ம இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் யாரும் பிரிவினைவாதம் கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்திட்டத்தை கொண்டு வராங்க. அதன்படி இதுக்கு மேலே வந்து பார்த்தோன்னா யாருமே இந்திய ஒன்றியத்தில் விலகிடக்கூடாதுன்னு சொல்லி கூட அந்த சட்டத்திட்டத்தில் சொல்லப்பட்டது. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்களே வந்து பார்த்தா நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திராவிட நாடு கோரிக்கையை பேசியிருப்பார். பட் இருந்தாலும் இந்த பிரிவினைவாதம் இந்த மாதிரி பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறமா 1963 இந்த சட்டத்திருத்தமான கொண்டு வரப்பட்டு இதுக்கு மேலே வந்து திராவிட நாடு கேட்க முடியாதுக்காக நம்ம அந்த திராவிட நாட்டுடைய இந்த பத்திரிகையுடைய பெயரையே காஞ்சின்னு சொல்லிட்டு மாற்றிருப்பார். சரிங்களா? காஞ்சி அப்படின்ற மாதிரி பேர் மாற்றிருப்பார். அப்போது பார்த்தீங்கன்னா பிரிவினைவாதம் யாருமே நீங்கள் பேசுவது, இந்தியா என்பது ஒன்றியம், இதுலேருந்து யாரும் விலகி போகிறதுக்கான அதிகாரம் யாருக்கிட்டையுமே கிடையாது. சரிங்களா? அப்படி சொல்லப்பட்ட ஆர்டிகல் தான் ஆர்டிகல் 1 பாரதம். சரிங்களா? இந்திய ஒன்றியம். அதுபோல் இந்தியா நாடு முழுவதும் ஒருங்கிணைந்த அரசியல் மற்றும் நிர்வாக அமைப்பாக உள்ளது. மேலும் நிர்வாக வசதிக்காக மட்டுமே பல மாநிலங்கள் பிரிக்கப்பட்டுள்ளது. நிர்வாக வசதியாக தான் பிரிக்கப்பட்டுள்ளதை தவிர்த்து வேற எந்த ஒரு காரணங்களுக்காக பிரிக்கப்படவில்லை. அடுத்து பாருங்க சார், இதில் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 3 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஒன்று ஃபர்ஸ்ட் மாநில ஆட்சி பகுதிகள், அடுத்து ஒன்றிய ஆட்சிகள், மத்திய அரசாங்கத்துடைய ஆட்சி பகுதிகள். இங்கே பாருங்க சார், அரசாங்கத்தினால் எந்த நேரத்தில் இணைக்கப்படக்கூடிய பகுதிகள். சரிங்களா? அரசாங்கத்தால் நான் முதலே சொன்ன விஷயம், இப்போ பூரான் நேபாளம் நாடுகள் பொருளாதார நெருக்கடி சந்தித்தாலும் சரி, அந்த நாட்டு மக்களுக்குள்ளே கலவரம் உண்டாலும் சரி, நம்முடைய ஆர்மியான உள்ளே போய் கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா அந்த நாட்டை உடனே நம்ம நாட்டுக்குள்ள இணைக்கிறதுக்கான எல்லா அங்கீகாரமும் இது வந்து நம்ம இருக்குது. ஓகேங்களா? சார் தற்போது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சார் விஷயங்கள்லாம் இருக்குது பார்க்கலாம். இந்திய அரசனுடைய முதல் அட்டவணை என்ன சார் சொல்லுது, அது ஷெடியூல் என்ன சொல்லுது, பார்ட் 1 என்ன சொல்லுது, ரெண்டுமே ஒன்று தான் சொல்லுது. இந்தியாவினுடைய அரசனுடைய முதல் அட்டவணையில் மாநிலடைய பெயர்கள் மற்றும் எல்லைகளை பற்றி சொல்லக்கூடியது. சரிங்களா? அது 2021 ஏப்ரல் மாத நிலவரப்படி. சரிங்களா? 2021 நம்ம டோட்டலாக வந்து பார்த்தோன்னா 28 மாநிலம் இருக்குது, 8 யூனியன் பிரதேசம் இருக்குது. ஓகேங்களா? ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா வந்து பார்த்தோன்னா 2019 இந்த காலகட்டத்தில் சரிங்களா நம்மளுடைய ஜம்மு காஷ்மீர் என்ன பண்ணிடுவாங்க, மாநில அந்த 320 ஆர்டிகள் இது பண்ணிட்டு அவங்க யூனியன் பிரதேசம்லாம் உருவாக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? சரி, ஓகே. இருந்தாலும் நம்ம இந்திய நாட்டுக்கும் அமெரிக்க நாட்டுடைய அரசியலமைப்பு தான் நம்ம நிறைய ஒப்பீடுகள் பண்ணுவாங்க. ஸோ அதை பற்றி கேட்குற நிறைய வாய்ப்பு இருக்குது பாருங்கள் சார். முதல்ல இந்தியா வந்து ஒன்றியம், அதில் மாநிலங்கள் ஒன்றிய கூட்டமைப்பில் இருந்து விலகிட முடியாது. சரிங்களா? விலக முடியாது, யாரும் பிரிவினைவாதம் பேசக்கூடாது. இங்கே பாருங்கள், மாகாணங்கள் அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா மாகாணங்கள் அமெரிக்கா கூட்டமைப்பிலிருந்து விலக முடியும். சரி, நான் தனியாக போகிறேன் அப்படின்னா அவங்க போயிட்டு தான் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது அவங்க அந்த நாட்டில். ஆனால் நம்ம நாட்டில் விலக முடியாது. அடுத்து பாருங்கள், மாநிலங்களுடைய ஒப்புதல் இன்றி பார்லமெண்டமே மாநில பரப்பளவை மாற்றவும் புதிய மாநிலங்களை உருவாக்கவும் முடியும். சரிங்களா? அப்போது இப்போ ஒன்றும் இல்லை சார், தமிழ்நாடு என்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 3 மாநிலமாக பிரிக்கலாம் சொல்லிட்டு ரீசெண்டாக பேச்சு பொருளாக ஆச்சு. அப்போ அந்த 3 மாநிலமாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் முடிவு பண்ணிட்டாங்க தான். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த சட்டமன்றத்தில் ஒப்புதலானது உங்களுக்கு தேவைப்படுது. அந்த சட்டமன்ற ஒப்புதல் கொடுத்த போது அவங்க சாதாரண பெரும்பான்மையில் என்ன பண்ணுவாங்க, தமிழ்நாட்டை 3 மாநிலமாக பிரிக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. சரிங்களா? அப்போது மாநிலனுடைய ஒப்புதல் இன்றி, மாநிலத்தினுடைய ஒப்புதலே தேவையில்லை, தமிழ்நாட்டை என்ன பண்ணலாம், கேரளா இருந்து ஒரு பகுதி கொண்டு வந்து நம்ம எல்லையை விரிவாக்கம் பண்ணலாம். இல்லை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில பகுதியை தூக்கி போய் கேரளா கொடுத்து கேரளாவுடைய பரப்பை வந்து இது பண்ணலாம், அதிகப்படுத்தலாம். இதுதான் சொல்ல வராங்க. ஓகேங்களா? அது எங்கே பாருங்க சார், மாகாணங்களை ஒப்புதல் இன்றி மாகாண பரப்பளவை மாற்றவும் புதிய மாகாணங்களை உருவாக்கவும் முடியாது. அங்கே வந்து பார்த்தோன்னா மாகாணங்கள் தான் பரவலான அதிகாரம், மாநிலங்கள் தான் அதிகபட்ச அதிகாரம். சரிங்களா?
அப்போது இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? எப்படி ஆப்போசிட்டாக இருக்குது பாருங்கள். அமெரிக்காவில் பாருங்கள், நம்மள பாருங்கள். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், அழிக்கக்கூடிய மாநிலங்களை கொண்ட ஒரு அழிக்க முடியாத ஒன்றியம். அதாவது இப்போ நம்ம தமிழ்நாடு எப்படி எடுத்துக்கிட்டா ஒரு காலகட்டத்தில் மெட்ராஸ் மாகாணம் என்பது ஆந்திர பிரதேசம், சரிங்களா, அதாவது மைசூரு, கர்நாடகா அண்ட் கேரளா இதெல்லாம் சேர்ந்து தான் சொல்லுவாங்க மெட்ராஸ் மாகாணம் சொன்னாங்க. பட் இருந்தாலும் அதை என்ன பண்ணாங்க, உடைச்சி அதாவது அழிக்கக்கூடிய மாநிலங்கள். அப்போ மெட்ராஸ் மாகாணம் என்ற ஒரு மாநிலத்தை அழிச்சு என்ன பண்ணாங்க, தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா அப்படின்னு தனித்தனியாக உருவாக்குனாங்க. அப்போ என்ன பண்ண, அது முடியும் ஒன்றியம். அப்போ அழிக்க முடியாத ஒன்றியம் என்றால் மத்திய அரசாங்கம் என்பது எப்பயுமே அழியாது ஒன்றியம், ஏன்னா இவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்கீங்க. ஓகே, அது மாதிரி சொல்றது. ஆனால் இங்கே பாருங்க, அழிக்க முடியாத மாகாணங்களை கொண்ட அழிக்க முடியாத ஒன்றியம். அங்கே மாகாணத்தையும் அழிக்க முடியாது, மத்திய அரசாங்கத்தையும் அழிக்க முடியாது. ஓகேங்களா? ஆனால் இங்கே பாருங்க, மாநிலங்களை அழிக்க முடியும், ஆனால் ஒன்றியத்தை அழிக்க முடியாது. ஆனால் இங்கே ரெண்டுத்தையுமே அழிக்க முடியாது. சரிங்களா? என்ன சார் விஷயம் பாருங்க, நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. ஒன்றில் சார் நம்மளுடைய தமிழ்நாடுன்னு எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தா நம்மள 39 எம்பிக்கள் இருக்காங்க லோக்சபாவில். சரிங்களா? ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கிம் மாநிலம் அப்படின்றதுனா ஒரு எம்பி தான் இருக்கான்னு வச்சுக்கலாம் லோக்சபாவில். இப்போ வந்து சமமான உரிமைகள் பேசப்படுமானா முடியாது. ஏன்னா இங்கே வந்து பார்த்தா நம்மளுக்கு இது மாதிரி இருக்குது, மக்கள் தொகை ஏற்ற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா எலெக்ஷனில் போட்டி போடலாம், மக்கள் தொகை ஏற்ற மாதிரி வந்து பார்த்தா தொகுதிகள் பிரிக்கப்படாது. ஆனால் அமெரிக்கா அப்படி கிடையாது. அமெரிக்கா என்பது ஒரு மாகாணம் எடுத்து அப்படின்னா அந்த ஒரு மாகாணத்துக்கு 2 எம்பி தான். அது சின்ன மாகாணமாக இருக்கட்டும், பெரிய மாகாணமாக இருக்கட்டும், அப்போது 2 எம்பிக்கள் தான் இருக்கணும். சரி, அப்போது சமமான உரிமையான தான் கொடுக்கணும். ஆனால் இங்கே கொடுக்க முடியுமா? இப்போ சிக்கிமில் வந்து பார்த்தோன்னா ஒரு நாடாளுமன்றத்தில் பேசுகிறாரு, ஒரே ஒரு எம்பி வச்சு பேச முடியுமா? பேச்சு பொருள். எங்கே 39 பேர் இருக்காங்கன்னா 39 பேசும்போது ஒரு பேச்சு பொருளாக ஈடுபடும். ஒருத்தர் இருக்கும்போது பேச்சு முடியுமா? கிடையாது. இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்தியனுடைய இதுக்கும் அமெரிக்காவுடைய அரசியலமைப்புக்கும் வந்து ஏகப்பட்ட வேறுபாடுகள் இருக்குது. ஓகேங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சில என்ன விஷயம் தெரிஞ்சு வச்சுக்க சார் போதும். சார் அடுத்து நம்ம போகலாம். சார் அடுத்து என்ன சொல்ல வராங்க பாருங்கள். சார் அடுத்து பாருங்கள், இந்திய பகுதிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திய பகுதிகள்னா என்னப்பா? மாநிலங்கள், ஒன்றிய பகுதிகள் அரசாங்கத்தினால் எதிர்காலத்தில் இணைக்கப்படும் பகுதிகளை குறிக்கும். அப்போ இந்திய பகுதிகள்லாம் ஒன்றும் இல்லை, நம்மளுடைய பங்களாதேஷ் சொல்லுவாங்க. பங்களாதேஷ்க்கு நம்ம தான் நிறைய நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா சில பகுதிகள் கொடுத்து சில பகுதிகள் வாங்கி நம்ம 104வது சட்ட திருத்தம் நம்ம பண்ணியிருக்கோம். பின்னாடி பார்க்கலாம். பட் இருந்தாலும் இது மாதிரி எதிர்காலத்தில் சேர்க்கப்படுவதை பற்றி சொல்லுது. இந்திய ஒன்றியம் என்பது இந்திய மாநிலங்களை மட்டும்தான் குறிக்கும். அப்போ இந்திய மாநிலம் என்றால் 28 மாநிலம் 8 யூனியன் பிரதேசம் மட்டும் தான் குறிக்கும். எதிர்காலத்தில் சேர்க்கறதா நான் சொல்லுவாங்க இந்திய பகுதிகள்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து பாருங்க, ஆர்டிகல் 2 நான் சொல்ல வரான்னு பாருங்கள். இந்த சரத்து நான் முதலே சொன்ன விஷயங்கள் தான் சார் திருப்பி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த சரத்து புதிய மாநிலங்கள் உருவாக்குதல், புதிய மாநிலங்களை சேர்த்தல் பற்றி கூறியது. புதிய மாநில உருவாக்கத்தில் அயல்நாட்டு பகுதிகளை இணைக்கப்படும் போது 2 விதமான முறை பின்பற்றப்படுகிறது. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நான் முதலே சொன்ன ஆர்டிகல் 2 என்பது வெளிநாட்டிலிருந்து இந்தியாவோட சேர்க்கக்கூடிய பகுதிகள். இங்கே பாருங்க 2 விஷயம் சொல்கிறாங்க. ஒன்று, முதல்ல சார் சேர்த்தல், அட்மிஷன் சொல்கிறாங்க. அதாவது இந்திய ஒன்றிய எல்லைக்கு வெளியில் அயல்நாட்டு பகுதிகளில் ஏற்கனவே மாநிலமாக இருக்கும் ஒரு பகுதியை இந்திய மாநிலமாக சேர்த்தல். ஒன்றில் பூடான் என்ற நாடு வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த பூடான் என்ற நாட்டில் ஒரு மாநிலம் இருக்குது. அந்த மாநிலத்தை தூக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பகுதி இந்திய மாநிலமாக சேர்த்தல். இங்கே எது வந்து என்ன பண்ணால் சேர்த்து ஒரு புதிய மாநிலமாக அதை உருவாக்குறது. அதுவே எங்கே பாருங்கள் சார், எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருந்தது பாருங்கள். இந்திய ஒன்றிய எல்லைக்கு வெளியில் அயல்நாட்டு பகுதியாக இருக்கும் ஒரு பகுதியை இந்திய ஒன்றியத்தில் சேர்த்து பின்பு மாநிலமாக அதை உருவாக்குது. சரிங்களா? அதாவது பூடான்லேருந்து ஒரு மாநிலம் தனியாக பிரித்து வந்து சேர்க்கறது வந்து பார்த்தா அட்மிஷன் போடுறது. ஆனால் பூட்டான் நாட்டையே நம்மளோட சேர்த்துட்டு சில எடாப்ஷன் பண்ணுறது, சேர்த்துட்டு ஒரு மாநிலமாக உருவாக்குறது. சரி, அதை வந்து சொல்கிறது. ஓகேங்களா? பூட்டான் நாட்டையே நம்ம கூட சேர்த்துட்டு என்ன பண்ணுறாங்க, சேர்த்து ஒரு பின்பு ஒரு மாநிலமாக அதை உருவாக்கிடுது. சரிங்களா? அப்போ இந்திய ஒன்றியத்துக்குள்ள அது அடங்கி போச்சு. இங்கே பாருங்க, அட்மிஷன் என்பது பூட்டான் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தை தூக்கிட்டு வந்து இங்கே சேர்க்குறது. சரிங்களா? ஆனால் பூட்டான் நாட்டையே நம்ம சேர்க்குறோம் அப்படின்னா இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சொல்லுவாங்க. ஓகேங்களா? நிறுவுதல் அப்படின்னு சொல்லலாம். நல்லா ஞாபகம் வச்சுருப்போங்க. ஓகேங்களா? சார் என்னென்ன சார் ஒப்பந்தம்லாம் போடுவாங்க அயல்நாட்டுகள் அப்படின்னு பார்க்கலாம். அயல்நாட்டு பகுதிகளை வந்து பார்த்தா இணைக்கும் முறைகள் என்பது ஒப்பந்தத்தின் மூலமாக இணைக்கலாம். சரிங்களா? அடுத்து பரிசாக கூட பெற்று இணைக்கலாம். ஒப்பந்தத்தின் மூலம் இணைக்கலாம், பரிசாக பெற்று இணைத்தல், குத்தகை அல்லது பொது வாக்கெடுப்பின் மூலம் இணைத்தல், போரின் மூலம் வெற்றி பெற்று இணைத்தல், ஆக்கிரமிப்பின் மூலம் இணைத்தல், கைப்பற்றுதல், அடிமைப்படுத்த இணைத்தல். இதெல்லாம் வந்து அயல்நாட்டு மூலமாக நம்ம என்ன பண்ணலாம், இது பண்ணலாம். பட் இருந்தாலும் நம் நாடு என்பது அது மாதிரி விஷயங்கள் இது வரைக்கும் பண்ணலை. இருந்தாலும் சில பகுதிகள் கொடுக்கப்பட, சில பகுதிகள் வாங்கப்படும். உங்களே படிச்சிருப்பீங்க, இந்த கச்சத்தீவுன்னு ஒரு விஷயம் படிச்சிருப்பீங்க. சரிங்களா? கச்சத்தீவு. சரிங்களா? இந்த கச்சத்தீவு என்பது 1974 இலங்கைக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பகுதி. சார் நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தோன்னா இருக்கக்கூடிய மீனவர்கள் எல்லாருமே நம்ம இந்திய பெருங்கடல் எல்லாம் வங்காள விட அரபி கடல் எல்லாமே எடுத்துட்டா கூட அந்த ஓஷனுடைய ரேஞ்ச் பார்டர் சொல்லுவாங்க. இப்போ வந்து தமிழ்நாடு இப்போ வந்து தூத்துக்குடி இருக்குன்னா தூத்துக்குடியிருந்து கடலில் வந்து பார்த்தா ஒரு 30 கிலோமீட்டர் வரை தான் நம்மளுடைய இந்திய மீனவர்களானங்கள் என்ன பண்ணலாம், மீனை பிடிக்கலாம். அதை தாண்டி போகக்கூடாது. என்ன சார் விஷயம், அந்த கச்சத்தீவு வந்து பார்த்தோன்னா நம்முடைய தமிழ்நாட்டு வந்து பார்த்தோன்னா அது வந்து 30 கிலோமீட்டருக்கு அண்ணாண்டு தான் இது இருக்குது. சரிங்களா? அப்போ வந்து அங்கே இலங்கைக்கு பார்க்கும்போது அதுவும் 30 கிலோமீட்டர் அண்ணாண்டு அப்படி இருக்குது கச்சத்தீவு. அப்போ கச்சத்தீவு என்பது சென்ட்ரல் இருக்குது. என்ன பண்ணிட்டாங்க அப்படி பார்த்தா இங்கே 2 பேரும் மீன் பிடிக்கும் போது ஏகப்பட்ட பிரச்சனைகள் நிறைய நடந்தது. அதனால சார் என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஒப்பந்தம் போட்டு என்ன பண்ணாங்கன்னா கச்சத்தீவு என்ன பண்ணாங்க
இலங்கைக்கு இலங்கைக்கு என்ன பண்ணால் கொடுத்தாங்க. சரிங்களா? அப்போ என்ன விஷயம் சார் அப்படின்னா, இது வந்து பார்த்தா ஒரு ஒப்பந்தத்து மூலமாக தான் கொடுத்தாங்க. ஒப்பந்தமாக கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சில வாக்கெடுப்புகளும் நடத்துறாங்க. ஓகேங்களா? அப்போ இந்திரா காந்தி அம்மாவுடைய ஆட்சி நடந்திருக்கு, கலைஞர் கருணாநிதியுடைய ஆட்சியும் நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து சரத்து 3 என்ன சொல்லுது பாருங்க. இதுதான் சார் ரொம்ப முக்கியமானது. இங்கே பாருங்க, இந்திய ஒன்றியத்தினுடைய எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் புதிய மாநிலங்களை, அதாவது எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் ஓகேங்களா உருவாக்குதல், பெயர், பரப்பளவு, எல்லைகளை மாற்றுவதை பற்றி கூறப்படுது. அடுத்து இந்த சரத்துப்படி பார்லமெண்ட் என்ன சார் விஷயங்கள் அதிகாரங்கள் பெற்றிருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, ஒரு மாநிலத்துடைய பிரித்தோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலங்களை பிரித்தோ புதிய மாநிலங்களை உருவாக்கலாம். அப்போ பார்லிமெண்ட்டுக்கு அதுக்கான அதிகாரம் இருக்கிறது. சரிங்களா? அடுத்து பாருங்க, ஒரு மாநிலத்துடைய பகுதியை மற்றொரு மாநிலத்துடைய இணைந்து புதிய மாநிலமாக உருவாக்கலாம். சரிங்களா? அடுத்து ஒரு மாநிலத்துடைய நிலப்பரப்பை அதிகரிக்கவோ குறைக்கவோ இயலும். ஒரு மாநிலத்தில் எல்லைகளை மாற்றலாம், அதனுடைய பெயரை மாற்றலாம். எந்த ஒரு மாநிலத்தையும் அதற்கான மாநில அந்தஸ்தை நீக்கி, சரிங்களா, யூனியன் பிரதேசமாக கூட மாற்றலாம். பார்த்தீங்களா, ரீசெண்டாக 370 நீக்கியிருப்பாங்க. ஜம்மு காஷ்மீர் என்பதுக்கு வந்து 370 என்ற ஒரு ஆர்டிகல் இருந்திருக்கும். அது மாநிலமாக தான் இருந்தது. அது என்ன பண்ணிட்டாங்க, ஒரு மாநிலத்தினுடைய அதற்கான மாநில அந்தஸ்தை நீக்கி யூனியன் டெரிட்டரியாக மாற்றிட்டாங்க. ஜம்மு காஷ்மீர் லடாக்காக மாற்றிட்டு போயிட்டாங்க. ஓகேங்களா? எந்த ஒரு யூனியன் பிரதேசத்தையும் புதிய மாநிலம் கூட உருவாக்கலாம். ஒரு காலகட்டத்தில் கோவாலாம் யூனியன் பிரதேசமாக இருந்தது. அது என்ன பண்ணாங்க, மாநில அந்தஸ்து கொடுத்துருக்காங்க. அப்போ யூனியன் பிரதேசமாக மாற்றலாம், யூனியன் பிரதேசமாக இருக்கிற மாநிலமாக கூட மாற்றலாம்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கத்தினுடைய பாராளுமன்றத்துக்கு எல்லா அங்கீகாரமும் கொடுக்கப்பட்டது, எல்லா அதிகாரங்களும் கொடுக்கப்பட்டது. ஓகேங்களா? சார் இதன்படி என்னென்ன சார் விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அங்கே பாருங்க, முதல்ல மாநில எல்லை தொடர்பான மசோதாவை பாராளுமன்றத்தில் அறிமுகப்படுத்துவதற்கு முன்பு குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் பெற வேண்டும். ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா? குடியரசுத் தலைவர் ஒப்புதல் முதலில் பெற வேண்டும். குடியரசுத் தலைவர் மாநில எல்லையை தொடர்பான மசோதாவினை பரிந்துரை செய்வதற்கு முன் சம்பந்தப்பட்ட மாநில சட்டமன்றத்தினுடைய கருத்தினை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் பெறுதல் வேண்டும். அப்போ சார் சும்மா சொல்லவங்க மாநில சட்டமன்றத்தோட கருத்து நம்ம கேட்கணும். நான் சும்மா சொல்ல முடியாது. இப்போ தமிழ்நாடு என்பது 3 மாநிலமாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது கூட மத்திய அரசாங்கம் சொல்லிட்டாங்க, அது குடியரசு ஒப்புதலும் வாங்கிட்டாங்க. பட் இருந்தாலும் இந்த மாநிலத்தினுடைய கருத்தானது அந்த மக்களுடைய கருத்து இல்லை மாநில சட்டமன்றத்தினுடைய கருத்து என்ன பண்ண கேட்டாகும். ஓகேங்களா? குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் பெற்ற மசோதா பார்லமெண்டில் நிறைவேற்றப்பட்ட பின்பு மாநில சட்டமன்றத்துக்கு ஒப்புதல் கேட்டு அனுப்ப தேவை வேண்டியதில்லை. ஓகேங்களா? அதாவது குடியரசுத் தலைவர் ஒப்புதல் பெற்ற மசோதா பார்லமெண்டத்தில் நிறைவேற்றப்பட்ட பின்பு பாராளுமன்றத்தில் நிறைவேற்றிட்டாங்க, திருப்பி என்ன பண்ண சட்டமன்றத்துக்கு போய் ஒப்புதல் கேட்க வேண்டிய அவசியம். அப்போ இங்கே பாராளுமன்றத்துக்கு தான் அங்கே அதிகாரமே அதிகமாக இருக்குது, சட்டமன்றத்துக்கு கிடையாது. ஒரு கருத்து மட்டும் தான் கேட்பாங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, ஒன்றிய மாகாணத்தில் யூனியன் பிரதேசம் இவ்வகை மசோதாவிற்கு பார்லமெண்டத்தின் ஒப்புதல் மட்டுமே போதுமானது. சரிங்களா? மாநிலத்துக்குள்ள போயிட்டு வந்து இது கேட்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. ஓகேங்களா? மத்திய அரசாங்கம் என்ன முடிவு பண்ணுறாங்களோ, சரி யூனியன் பிரதேசமாக இருக்காது நான் மாநில அந்தஸ்து கொடுக்குறேன் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. இல்லை மாநில அந்தஸ்துலேருந்து யூனியன் பிரதேசம் மாற்றப்படுறா அது பார்லமெண்ட்லேயுமே முடிவு பண்ணிப்பாங்க. இங்கே யாருமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே பாராளுமன்றத்துக்கு தான் அதிகாரம் இருக்குது. ஓகேங்களா? அடுத்து இந்தியாவில் பாராளுமன்றத்துக்கு இந்திய அரசியல் வரைபடத்தினை மாற்றும் அதிகாரம் உள்ளது. இந்த நடவடிக்கைகளில் ஒற்றை ஆட்சியின் போக்கு கடைபிடிக்கப்பட்டால் மாநிலங்களுடைய சுதந்திரம் தடைபடுகிறது. சார் கரெக்டான ஒரு விஷயம் தான். நம்ம இந்தியா என்பது ஒரு அரைக்குறை கூட்டாட்சி நாடுன்னு சொல்லுவாங்க. அது கூட்டாட்சி நாடு என்று சொன்னாலும் அரைக்குறை கூட்டாட்சி தான். இப்படி மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாராளுமன்றமே எல்லா முடிவும் எடுத்துக்கொண்டால் சட்டமன்றம் என்ன சார் பண்ணுவாங்க? அப்போது இது ஒரு ஒற்றையாட்சின்றதுக்கான ஒரு ஒற்றையாட்சின்ற வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை உருவாகும். அப்போ மாநிலங்களுடைய சுதந்திரமானது பறிக்கப்படும், மாநிலங்களுடைய உரிமைகளும் பறிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்போ இந்த விஷயம் வந்து பார்த்தா பெரிய தப்பு. சரிங்களா? அப்போ நிலவரைப்படம் மாற்றணும் அப்படின்னா ஒரு மாநில அரசாங்கத்தை கேட்காம நீங்கள் பண்ணுற முடிவெல்லாம் தவறான ஒரு விஷயம் தான் அது. ஓகேங்களா? பட் இருந்தாலும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிகல் 1 to 4 வரைக்குமே பார்த்த விஷயங்கள் எல்லாமே பாராளுமன்றத்துக்கான அதிகாரம் உள்ளதுன்றது தெரிஞ்சு வச்சு. ஓகேங்களா? ஸோ அடுத்து சரத்து 4 சார் என்ன சார் சொல்லுது இங்கே பாருங்கள். முதலே சொன்ன விஷயம் தான். சரத்து 2 மற்றும் 3 பாராளுமன்றமானது எளிய பெரும்பான்மை மூலம் சாதனமாகவே சட்டங்களாக ஏற்ற முடியும். சரிங்களா? அதாவது எளிய பெரும்பான்மை, சிம்பிள் மெஜாரிட்டி. அதாவது சிம்பிள் மெஜாரிட்டினா ஒன்றில் சார் ஒரு அவைக்கு வரக்கூடிய, அதாவது பார்த்தோன்னா ஒரு அவைக்கு எவ்வளோ பேர்னா வந்திருக்கலாம். சரிங்களா? ஒரு அவைக்கு வந்து ஒரு 100 பேர் வந்திருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அந்த 100 பேரில் ஒரு 50% பேருக்கு மேலே ஓட்டு போட்டாவே போதும். அதான் எளிய பெரும்பான்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஓட்டு எடுப்பின் மூலமாக வந்து சட்டமாக நிறைவேற்றப்படலாம். அப்போது சிம்பிள் மெஜாரிட்டி தான். அதாவது எளிய பெரும்பான்மை என்றது மறக்கவே கூடாது. அடுத்து பாருங்க சார், 368 கீழ் சட்டங்களை சிறப்பு பெரும்பான்மை அல்லது அசாதாரண பெரும்பான்மையில் நிறைவேற்ற வேண்டிய அவசியம் இல்லை, சாதாரண எளிய பெரும்பான்மையிலே நிறைவேற்றப்படும். ஓகேங்களா? சட்டத்திட்டத்துக்கான அமெண்ட்மெண்ட்டுக்கான ஆர்டிகல் என்னது 368. சரிங்களா? அந்த 368 என்ன சொல்லலாம், சிறப்பு பெரும்பான்மை தேவையில்லை. சிறப்பு பெரும்பான்மை நான் ஒன்று அவைக்கு 3/2 பங்கு, அவைக்கு 3/2 பங்கு வந்து அதில் 50% மேலே வந்து ஓட்டு போட்டாங்கன்னா அதை என்ன சொல்லுவாங்க, சிறப்பு பெரும்பான்மை சொல்லுவாங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் சில டைமில் வந்து பார்த்தோன்னா சில மாநிலங்களுடைய, அதாவது பாதி மாநிலம் 28 மாநிலம் இருக்குது அப்படின்றால் ஒரு 15 மாநிலங்களுடைய இது ஒப்புதலாக தேவைப்படும் சில சட்டத்திட்டங்கள் நிறைவேற்றப்பட. அப்போ வந்து விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ எளிய பெரும்பான்மை மூலமாகவே, சிம்பிள் மெஜாரிட்டி மூலமாகவே ஒரு மாநிலத்துடைய பெயர், பரப்பளவு, எல்லை பிரிக்கிறது, உருவாக்குறது எல்லாமே பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அடுத்து இதில் ரொம்ப முக்கியமான ஒரு கேஸ் சார். இந்த கேஸ் நீங்கள் படிச்சிருப்பீங்க, சில பெருவாரி வழக்கு, ரொம்ப முக்கியமான ஒரு வழக்கு. சில அந்த வழக்கு என்ன சார் சொல்ல வராங்கன்னு பாருங்கள்.
ஒன்றுமே இல்லை சார், நீங்களே படிச்சிருப்பீங்க. 1947 என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை பண்ணும்போது இந்த ரெட் கிளிப் இருக்கார் பார்த்தீங்களா, எல்லை கோடு, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேற்கு வங்காளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜல்பைகுரி என்ற ஒரு மாவட்டம் இருக்கும். அதில் இந்துக்கள் வந்து அதிகமாக வாழ்ந்த பெருவாரி என்ற கிராமத்தை இந்தியா வைத்திருந்தது முதல்ல. சரிங்களா? அப்போது அந்த வந்து இந்துக்கள் தான் அதிகமாக இருக்காங்க, ஜல் பைகுரி. சரிங்களா? இதை பார்த்தீங்கன்னா பெருவாரி என்ற ஒரு கிராமம் இருந்தது. இந்த கிராமமானது என்ன சொன்னால் பிரிக்கும் போது ஒரு பாகிஸ்தான் தன்னுடைய வரைபடத்தில் சேர்த்துட்டாங்க. இங்கே பாருங்க, இதனால ஒரு எல்லை பிரச்சனையும் வரும். சரிங்களா? ஆனால் அங்கே இந்துக்கள் தான் இருக்காங்க. சரிங்களா? அதை வந்து பாகிஸ்தான் பண்ணாங்க, வரைபடம் உங்களுக்கே தெரியும். மீன் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு பாகிஸ்தான், கிழக்கு பாகிஸ்தான். அந்த கிழக்கு பாகிஸ்தானுடைய வரைபடத்தில் இந்த பெருவாரி கிராமம் இருக்குது. உடனே சார் கேஸ் போடுறாங்க பாருங்க. 1958ஆம் ஆண்டு இந்திய பிரதமர் ஜவஹர்லால் நேரு, அப்போது பிரதமராக இருக்கக்கூடிய பெரோஷாத் கான், சரிங்களா, பெரோஷாத் நூன் அவர் தான் இருக்கார், பெரோஷா நூன் இருக்காரு. இருவருக்கும் இடையே ஏற்பட்ட ஒப்பந்தப்படி பெருவாரி கிராமம் பாகிஸ்தானுக்கு வழங்கப்படும். இதனால் அரசியல் கலவரம் உண்டது. இங்கே பாருங்க சார், அது மேற்கு வங்காளத்தில் இருக்கிற ஒரு விஷயம் தான். மேற்கு வங்காளத்துக்குள்ளே இருக்கிறது வந்து வரைபடத்தில் சேர்த்துட்டாங்க. சேர்த்தது மட்டும் இல்லாமல் பாருங்க, 2 பேரும் ஒப்பந்தம் போட்டு அந்த பெருவாரி கிராமத்தை என்ன பண்ணியிருக்காங்க பாருங்க, அவங்களும் கொடுத்துருக்காங்க. பெரிய தப்பு. அப்போ மேற்கு வங்காள மாநில அரசுடைய இசைவின்றி பெருவாரி கிராமத்துடைய பகுதியில் இந்திய அரசு பாகிஸ்தானுக்கு வழங்கியது இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்று கூறி இந்திய உச்சநீதிமன்ற அரசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு வங்காள அரசு வந்து பண்ணுறாங்க, உச்சநீதிமன்றம் தீர்ப்பே கொடுக்குறாங்க. அந்த தீர்ப்பில் பாருங்கள் சார், என்ன விஷயம் நடக்கு பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒரு தீர்ப்பு. 1960, சரிங்களா, 1960 14 வந்து பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் இவ்வழக்கிற்கு அரசமைப்பினுடைய 3C படி ஒரு மாநிலத்தினுடைய எல்லையை குறைப்பதற்கு மட்டுமே அதிகாரம் உண்டு, ஆனால் இந்திய நாட்டினுடைய பரப்பினை குறைக்க அதிகாரம் இல்லை. எனவே வெளிநாட்டிற்கு இந்திய நிலப்பகுதியை தரும் பட்சத்தில் 368 கூறப்பட்டதை போல சட்டத்திட்டத்தின் வாயிலாகவே கொடுக்கப்பட வேண்டும் என்று தீர்ப்பு கொடுக்குறாங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் தீர்ப்பின் அடிப்படையில் 1960 9வது சட்டத்தின்படி பெருவாரி கிராமம் பாகிஸ்தானிற்கு வழங்கப்பட்டது. சரிங்களா? அது தீர்ப்பின் அடிப்படையில் பாகிஸ்தானுக்கே கொடுத்துட்டாங்க. என்ன சார் விஷயம் நடக்குது பாருங்க, மத்திய அரசாங்கத்துக்கு சார் இந்திய நாட்டினுடைய பரப்பினை குறைக்க அதிகாரம் இல்லை. சரிங்களா? குறைப்பதற்கு மட்டுமே, எல்லையை குறைப்பதற்கு மட்டும்தான் அதிகாரம் உண்டு, ஆனால் இந்திய நாட்டினுடைய பறவை குறைக்கிறதுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லிட்டு, எனவே வெளிநாட்டினுடைய இந்திய நிலப்பகுதியை தரும் பட்சத்தில் மட்டுமே என்ன பண்ணலாம், 368 என்று கூறப்பட்டதை சட்டத்தின்படி வாயிலாகவே கொடுக்க வேண்டும் என்ற தீர்ப்பை கொடுக்கப்பட்டது. அப்போ என்ன சொல்ல வராங்க பாருங்க, ஒரு அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமாக தான் ஒரு நாட்டுடைய நிலப்பதிப்பை என்ன பண்ணீங்க கொடுக்கணும். 367 ஆர்டிகல் வந்து கொடுக்க போறேன் பண்ணி கொடுக்குறேன்னா சட்டத்திருத்தம் நிறைவேற்றப்படும். மத்திய அதாவது பார்த்து ராஜ்யசபாவில் லோக்சபா 2 நிறைவேற்றப்பட்டு தான் நீங்கள் என்ன பண்ணியிருக்காங்க பாகிஸ்தானுக்கு அந்த கிராமமானது கொடுக்கப்பட்டது. அப்போ அதை நீங்கள் சார் கேட்கலாம் சார், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயம், நீங்கள் படிச்சிருப்பீங்க நிறைய கேசஸ்லாம் உடைய பெருவாரி வழக்கு, கேஸ் அந்த பாரதி வழக்கு, இதெல்லாம் வந்து அடிப்படை உரிமைகள் பற்றிக்கான கேஸ். அப்போ அந்த கேஸ் ரொம்ப முக்கியமான வந்து விஷயம் பாருங்க, இந்த பெருவாரி கிராமம் என்பது மேற்கு வங்காளத்தில் இருக்குது. ஆனால் அந்த மாநில அரசாங்கத்தினுடைய ஒப்புதலே கேட்காம என்ன பண்ணிடுறாங்க, மத்திய அரசாங்கம் பார்லமெண்ட்டை முடிவு பண்ணி பாகிஸ்தானுக்கு கொடுத்துட்டாங்க. அப்போது இந்த இடத்துல கேஸ் வந்து விசாரிக்கும் போது என்ன சொல்கிறாங்க பாருங்க, சுப்ரீம் கோர்ட்டு 368 படி ஒரு சட்டத்திருத்தத்தை ஏற்றி மத்திய அரசாங்கம் நீங்கள் கொடுத்துருங்க, ஆனால் அதில் வந்து மாநில அரசாங்கத்துக்கு எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது. அப்போது மாநிலனுடைய உரிமையானது இங்கேயும் பறிக்கப்படுகிறது. ஓகேங்களா? இந்த விஷயம் தெரிஞ்சு வச்சுங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்க சார், இன்னும் நிறைய கேசஸ்லாம் நடந்திருக்கு, பட் இதனால நம்ம சும்மா சில விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுப்போம் சார். முதல்ல சொன்னால் ஒரு சட்டத்திருத்தத்தின் மூலமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய இதுவை கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அடுத்து பாருங்களேன், 1969ஆம் ஆண்டு மகன்பாய் ஈஸ்வர் பாய் பட்டேல் இந்திய அரசிற்கு எதிராக ஒரு வழக்கில் விஷயமானது இந்திய மற்றும் அண்டை நாடுகளுக்கிடையே உள்ள எல்லை பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் தேவையில்லை என்று சொன்னாங்க. முதல்ல என்ன சொன்னாங்க, எல்லை பிரச்சனைக்கு போது சட்டத்திருத்தம் கொடுக்கலாம் சொல்லி உச்சமன்றம் தீர்ப்பு கொடுக்கப்பட்டது. ஆனால் ரெண்டாவது பாருங்க, அடுத்த தீர்ப்பில் அண்டை எல்லை நாடுகள் பிரச்சனை அப்படின்னா அது சட்டத்திருத்தம் தேவையில்லைன்னு சொல்றாங்க பாருங்க. அடுத்து 1990ஆம் ஆண்டு மற்றொரு எல்லை தொடர்பான வழக்கில் நீதிபதி ஷா அடங்கிய உச்சநீதிமன்ற அமர்வானது எல்லை தொடர்பான சர்ச்சைகளுக்கு கட்டாயம் வந்து பார்த்தீங்கன்னா சட்டத்திருத்தம் வேண்டும் என்று பெருவாரி வழக்கின் தீர்ப்பை உறுதிப்படுத்தியது. சார் அவருடைய நிலைமை என்பது மாறி, உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு என்பது மாறியே வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? அப்போ சட்டத்திருத்தம் தேவைன்னு சொல்லிட்டாங்க. சார் இதன்படி என்ன சார் பண்ணாங்க, நம்ம நாட்டை பாருங்க, 100வது சட்டத்திருத்தம், ரொம்ப முக்கியமான சட்டத்திருத்தம், வங்கதேச எல்லை 2015 100வது சட்டத்தின்படி வங்கதேசனுடைய எல்லையோரத்தில் இந்துக்கள் வாழும் கிராமங்களை இந்தியாவிற்கும், அதே போல் இந்தியாவினுடைய மேற்கு வங்காளம் மற்றும் திரிபுரா மேகாலயா மாநில எல்லையில் இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக வாழும் கிராமங்களை வங்கதேசத்திற்கும் பரஸ்பரமாக ஒப்புதல் வந்து கொடுக்கப்பட்டது. சரிங்களா? அப்போ சட்டத்தின்படி இந்தியா 111 பகுதிகளை வங்கதேசத்துக்கு வழங்கியது. வங்கதேசமிருந்து 51 பகுதிகள் தனது நாட்டுடன் இந்தியா இணைந்து கொண்டது. ஓகேங்களா? அப்போ வந்து பாருங்க சார், இந்துக்கள் எங்கே இருக்காங்களோ அவங்கள கொடுத்துருங்க, முஸ்லீம்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி கொடுத்தாங்க. சரிங்களா? அப்போ அந்த 100வது அமெண்ட்மெண்ட் ரொம்ப முக்கியம், 2015 மறக்கக்கூடாது. ஓகேங்களா? சார் அடுத்து என்னென்ன மாநிலங்கள் உருவாக்கப்பட்டது முதல்ல பார்க்கலாம் சார். முதல்ல நம்ம கான்ஸ்டியூஷன் உருவாக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இதுவெல்லாம் இருந்தது. சரிங்களா? அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க நம்ம பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட்டு இந்தியா சுதேச அரசுகளை இணைத்தது. இந்தியா வந்து சுதந்திரம் அடைந்து விட்டது, இருந்தாலும் ஏகப்பட்ட சுதேச அரசுகள் இங்கே இருக்குது. ஓகேங்களா? இங்கே பாரு, இந்த பணி யாருக்கு சார் கொடுப்பாங்க,
அப்போது வந்து பார்த்தீங்கன்னா பட்டேல், சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் கொடுப்பாங்க. சரிங்களா? அதாவது இந்தியாவினுடைய இரும்பு மனிதர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அது உள்துறை அமைச்சராக இருப்பார், மாநில நிர்வாகத்துறை அமைச்சராகவும் இருப்பார். இவர்கிட்ட தான் அந்த பணியானது நேரு அவர்கள் கொடுப்பார். நேருக்கு வந்து கொடுத்த உடனே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் கொடுத்து மட்டும் இல்லாமல் இவர் வந்து எல்லா மாகாணங்களையும் ஒன்றா சேர்க்கக்கூடிய வேலையை பார்ப்பார். இங்கே பாருங்கள், 1947 ஆகஸ்ட் 15 குறைவாக முடிவெடுக்கப்பட்டது மற்றும் 565 சுதேச அரசில் இருந்ததில் 562 சேர்ந்துட்டாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஒரு யூனிபுரிதி பரிதை கொடுத்தாங்க, உடனே சேர்ந்த ஒப்பந்தம் போட்டாங்க, சேர்ந்துட்டாங்க. பட் இருந்தாலும் ஒரு 3 விதிகள் மட்டும் சேர்க்கலை. 3 மாகாணம் ஒன்று பாருங்க, காஷ்மீர், ஜுனாகத், ஹைதராபாத். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா? இந்த 3 சேர்க்கப்படவில்லை. பட் இருந்தாலும் இதில் ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்குது. சரிங்களா? நிறைய ஒரு அச்சுறுத்தலான விஷயங்கள் நடக்குது. ஏன்னா ஹைதராபாத் என்பது பார்த்தா இந்தியாவுக்கு ஏதோ வெளியே பக்கத்தில் கூட கிடையாது, சென்ட்ரல் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. ஜுனாகத் என்பது குஜராத் சைடு இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக வருங்காலத்தில் ஒரு பெரிய பிரச்சனை பண்ணுவாங்கிற ஒரு பயம் வந்து நமக்குள்ள தோன்றுது. இதனால் என்ன சார் நடக்குது பார்க்கலாம். இந்தியா வந்துட்டு இதோட சுயசரில் சில சலுகைகளும் கொடுக்கலாம். சரி, நீங்கள் சேர மாட்டேன்னு சொல்லிட்டீங்க, உங்களுக்கு சில சலுகையாவது நான் தரேன். சரிங்களா? வல்லபாய் பட்டேல் சொல்கிறார், சில சலுகையாவது தரேன், நீ கண்டிப்பாக சரி என் கூட சேர்ந்துக்க. ஏன்னா இந்திய நாடு சென்ட்ரல், நீ வந்து ஹைதராபாத் இருந்து எங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை முன்னால் வரும் எங்களுக்கு. சரிங்களா? அதனால் கேட்குறாரு. பாருங்க, முதல்ல இந்திய ஒன்றியோட சில சலுகைகள் விடப்படுங்க. பாருங்க, ஹைதராபாத் நிசாம் சமஸ்தானம் காவல்துறை நடவடிக்கையின் காரணமாக 1947 ஆண்டு செப்டம்பர் 17 இந்தியாவுடன் இணைக்கப்பட்டது. அப்போது என்ன பண்ணாங்கன்னா, ஹைதராபாத் நிசாம் என்ன பண்ண ஒன்றில் ராணுவ நடவடிக்கை பண்ணி முடிச்சிட்டாங்க. அடுத்து ஜுனாகத் 1948 சேர்க்கிறாங்க. இதனுடைய கடைசி மன்னர், ஜுனாகத்துடைய கடைசி மன்னர் யாருன்னா 3ஆம் மகமத் கான். சரிங்களா? 3ஆம் முகமது மகபத் கான் ஜுனாகத் அரசை பாகிஸ்தானோட இணைக்க முடிவு பண்ணிட்டார். சரி, ஓகே, இருக்கிறாங்களே சொல்லி முடிவு பண்ணும்போது அங்கே வந்து ஜுனாகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே இந்துக்கள். சரி, எல்லாமே என்ன பண்ண இது போராட்டம் பண்ணுறாங்க. சரி, ஓகே, இதெல்லாம் போராட்டம் பண்ணுறீங்களே, சரி ஒரு ஓட்டெடுப்பு நடத்துவோம். அந்த ஓட்டெடுப்பு பண்ணும்போது 91% பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இந்தியாவோடு தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க இந்தியாவோட சேர்த்துறாங்க. ஓகேங்களா? அப்போ வாக்கெடுப்பு மூலமாக தான் சேர்க்கப்பட்டது. சரிங்களா? அடுத்து காஷ்மீர் ஒரு பெரிய பிரச்சனை. இங்கே பாருங்க, ஜம்மு காஷ்மீர் வந்து ஆட்சியாளர் மகாராஜா ஹரிசிங். சரிங்களா? 1947 அக்டோபர் 27 இந்தியாவோட இணைப்பு ஆவணத்தில் கையெழுத்திட்டு சேர்த்துட்டாங்க. சார், என்ன சார் விஷயம் நடந்திருக்கும்? மகாராஜா ஹரிசிங் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானோட சேர மாட்டாராம், இந்தியா கூட சேர மாட்டாராம், அவர் தனி தீர்ப்புன்னு சொல்லிட்டார். பட் இருந்தாலும் அந்த மகாராஜா ஹரிசிங் ஒரு நெருக்கடி நிலையானது ஏற்படுகிறது. என்ன சார் விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் ஒரு பழங்குடியினர் மேலே வேதம் அடைந்து கொண்டு, பழங்குடியினர் அதாவது ட்ரிபிள், அதாவது பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் ட்ரைபல்ஸ் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேடம் அடைந்து கொண்டு பாகிஸ்தானுக்குள்ள ஊடுருவி ஏகப்பட்ட கலவரங்கள், சரிங்களா, நிறைய படுகொலைகள் நடத்தப்பட்டது. அந்த படுகொலையை அடக்கிறதுக்காக மகாராஜா ஹரிசிங் என்ன பண்ணுவார்னா, நேருக்கிட்ட வந்து கேட்பார். நேரு என்ன சொல்லுவார்னா, நீ என்னுடைய நாட்டோட நீ இணையில, நான் எப்படி உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நேரு அவர்கள் அனுப்பிச்சு விட்டுவார். பட் இருந்தாலும் ஒரு சைன் பண்ணுவோம், இணைப்புறதுல வந்து நான் வரேன் உங்களோட ஜாயின் பண்ண சொன்னதுக்கு அப்புறமா சலுகைனா தரேன் அப்படிலாம் சொன்னவாறு சைன் பண்ணிட்டு அப்புறமா நம்மளுடைய ராணுவமானது அங்கே சென்று அங்கே பாகிஸ்தானுடைய ஆக்கிரமிப்பு பகுதியில் எல்லாமே அகற்றப்பட்டது. சரிங்களா? அப்போது நல்ல விஷயங்கள் தெரிஞ்சு வச்சு மகாராஜா ஹரிசிங் வந்து 2 நாள் கூட சேரலை. பட் இருந்தாலும் இங்கே வந்து சார் அங்கே ஒரு கலரம் பூண்ட அப்புறமா அவர் யாருக்கிட்ட ஹெல்ப் கேட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நேருக்கிட்ட தான் ஹெல்ப் கேட்டார். ஜவஹர்லால் நேருக்கிட்ட ஹெல்ப் கேட்ட பிறகு தான் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தது. அப்போது இது எப்போது இணைக்கப்பட்டது? 1947 மற்றும் 26. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் ஆர்டிகல் 370. இந்த ஆர்டிகலில் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் அம்பேத்கர் அவர்கள், சரிங்களா, அவர் எழுதவே மாட்டேன் சொல்லிட்டு போயிருப்பார். சரிங்களா? அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் நிறைய காரணங்கள் சொன்னார். பட் இருந்தாலும் 370 அவர் எழுதலை. யார் சார் எழுதுனாங்க 370 ஆர்டிகல்? கோபாலசாமி ஐயங்கார். சரிங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு ஆள். சரிங்களா? இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா 370 ஆர்டிகல் எழுதினார். அது மட்டும் இல்லாமல் அம்பேத்கர் அவர்கள் வேறு எந்த ஆர்டிகல் அவர் எழுதலை என்றதை நீங்கள் கமெண்டில் சொல்லணும். ஓகேங்களா? எந்த ஆர்டிகல் எழுதாமல், அவருக்கும் காந்திக்கும் ஏகப்பட்ட முரண்பாடுகள் இருக்கும். அதனாலே என்ன பண்ணியிருப்பாருன்னா, ஒரு ஆர்டிகல் அவர் எழுதலை. சரிங்களா? இந்த ஆர்டிகலும் எழுதலை. அதுக்கடுத்து வந்து பார்த்தா டிபிஎஸ்பியில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிகலும் அவர் எழுதலை. அதை வந்து கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ அடுத்து மொழி வாரி மாநிலங்களை உருவாக்குது. சரிங்களா? என்ன சார் சொல்ல வராங்கன்னு பாருங்கள். 1920 முதலே மொழி வாரி மாநில கோரிக்கையானது நடத்தப்பட்டது. சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா 1920 நாக்பூர் மீட்டிங் படிச்சிருக்கீங்க, கான்ஸ்டியூஷன். சரிங்களா? ஐயா நம்மளோட நாக்பூர் மீட்டிங். சரிங்களா? நம்முடைய சேலம் விஜயராகவாச்சாரி அவர்கள் தான் நம்ம தலைமை தாங்கியிருப்பார். ஒத்தியாமை இயக்கத்துக்கு ஒப்புதல் அளிக்கப்படும் அந்த நாக்பூர் மீட்டிங்கை தான் கொடுத்துருப்பாங்க. அதிலே என்ன கேட்குறாங்க பாருங்க, எல்லாருமே மொழிவாரி மாநிலம் 50 கேட்டுருக்காங்க. பட் இருந்தாலும் இங்கே பாருங்க, அதே தான் விஷயங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்க. 1920 நாக்பூர் மீட்டிங்கில். சரிங்களா? இந்த விஷயங்கள் கொடுக்கப்பட்டது. பட் இருந்தாலும் 1928 நேரு அறிக்கை வெளியானது. நேரு அறிக்கைனா யாரும் இல்லை, ஜவஹர்லால் நேருடைய அப்பா இருக்கக்கூடிய மோதிலால் நேரு அவர் தான் நேரு அறிவிக்கிறார். அவர் என்ன சொல்றாரு பாருங்க, நிதி மற்றும் நிர்வாக காரணங்களுக்கு உட்பட்டு பெரும்பான்மை மக்கள் வாழும் இட அடிப்படையில் மாநிலங்கள் மொழிவாரியாக மாற்றுவதற்கான கோரிக்கை நிறைவேற்றப்பட வேண்டும் சொல்றாரு. அப்போ அவரே சொல்லியிருக்காரு, நிர்வாக ரீதியாகவும் இல்லை நிதி சம்பந்தப்பட்ட ரீதியாக கூட நீங்கள் மொழிவாரி மாநிலம் பிரிக்கலாம் சொல்லியிருக்காரு. அதுபடியாக 1945 ஆண்டு சில என்ன சொல்றாங்க பாருங்க, எலெக்ஷன் நடக்க போகுது. அந்த இடத்துல அந்த தேர்தலின் போது பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் உள்ளிட்ட அறிக்கை பாருங்க, காங்கிரஸ் ஒவ்வொரு குழுவினுடைய சுதந்திரத்துக்கும் துணை நிற்பதோடு அந்த குழுக்களினுடைய தனிப்பட்ட வாழ்வு, கலாச்சாரம் போன்றவற்றை மேம்படுத்த
தேசத்திற்குள் மொழி மற்றும் கலாச்சார அடிப்படையான மாகாணங்களை அமைக்கவும் துணை செய்யவும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? நீங்கள் ஒன்றும் இல்லை சார், அவங்களுடைய கலாச்சாரமானது பேணி காக்கப்பட வேண்டும் சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. வேறு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் ஒரு தனி குழுக்களாக போராட்டம் பண்ணுங்க, நான் கண்டிப்பாக என்ன பண்ணுறேன், நான் அதனுடைய மாநிலமாக உடைச்சி நான் கொடுக்குறேன்னு சொல்லிப்பாங்க. அதே மாதிரி ஏகப்பட்ட போராட்டம் நடந்திருக்கும். ஓகேங்களா? சார் அடுத்து பாரு, சுகாதாரத்துக்கு பின்பும் மொழிவாரி மாநிலங்கள் ஏற்பட்ட கோரிக்கை நிறைய எழுது. முதல்ல சார் முதல்ல போடப்பட்ட கமிஷன் மொழிவாரி மாநிலங்கள் வந்து பிரிக்கப்படும் சொல்லிட்டு போடப்பட்ட கமிஷன் எதாவது தார் கமிஷன் 1948 ஜூன் 17 தார் கமிஷன். அரசியல் நிர்ணய சபை தலைவர்கள் ராஜேந்திர பிரசாத் மொழிவாரி மாநிலங்கள் பிரிப்பதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய, அப்போது வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் நிர்ணய சபை தலைவர் ராஜேந்திர பிரசாத் தான் இருக்கார். அவர் வந்து பார்த்தா நிரந்தர தலைவர். சரிங்களா? அவர் தான் வந்து சொல்றார். எஸ்கே தார் தலைமையில் வந்து 3 ஆணையம் 3 பேர் குழு போடுறாங்க. இல்லை பாருங்க, எஸ்கே தார் என்பவர் தலைவர். சரிங்களா? உறுப்பினர்கள் 2 பேர் இருக்காங்களே, பன்னாலால் ஜெகத் நாராயணன் 2 பேர் இருக்காங்க. உடைய அறிக்கை வந்து முழு குழு உருவாக்கப்பட்டது 48 ஜூன் 17. என்ன சார் சொல்ல வராங்க? அவருடைய நோக்கம் என்பது புதிய மொழிவாரி மாகாணங்களாக ஆந்திரம், கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா ஆகியவற்றை உருவாக்குவது குறித்து ஆராய வேண்டும். அப்போ இந்த 4 ஸ்டேட் உருவாக்குறதுக்கான விஷயங்களை மட்டும் ஆராய சொல்லி அனுப்புகிறாங்க. உடனே டிசம்பர் மாதம், ஜூன் மாதம் போட்டு டிசம்பர் மாதமே என்ன பண்ண அறிக்கையை சப்மிட் பண்ணுறாங்க. இங்கே என்ன சார் சப்மிட் பண்ணுறாங்க தான் ரொம்ப முக்கியமாக ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி கேட்குறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இங்கே பாருங்கள், புதிய மொழிவாரி மாகாணங்களை உருவாக்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என பரிந்துரைக்கப்பட்டது. அப்போது புதுசாக வந்து ஒரு மொழி வச்சு நம்ம மாநிலங்கள் உருவாக்கக்கூடாது. இப்போ பார்த்தா மராத்தி பேசுகிறாங்களா, மகாராஷ்டிரான்னு பிரித்தாங்க. சில குஜராத்தின்னு பிரித்தாங்க. இது மாதிரி பிரித்தாங்க. பட் இருந்தாலும் முதல்ல வந்து 1940 இது மாதிரி சாத்தியக்கூறுகள் கிடையாது. ஆனால் என்ன திரும்பி சொல்லுவாங்க, நேரு அறிக்கையில் என்ன சொல்லுதோ அதே சொல்லியிருக்காங்க பாருங்க. புதுவியல் நிலை, நிதி ஆதாரம், நிர்வாக வசதி, எதிர்கால முன்னேற்றம் ஆகியவற்றை கருத்தில் கொண்டுதான் மாநிலங்கள் மறுசீரமைப்பது மிக சிறந்ததுன்னு சொல்லிட்டு திரும்ப கொடுத்துருப்பார். அவருடைய அறிக்கை சொல்லப்படும். அவ்வளோ மொழிவாரி மாநிலம் பிரிக்க வேணாம், சாத்தியக்கூறுகள் வேணாம், எதிர்காலத்தினுடைய முன்னேற்றத்தினுடைய வளர்ச்சிக்காக வேணாம் நீங்கள் பிரிங்கன்னு சொல்லிட்டு அவருடைய அறிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கும். அப்போ முதலில் மொழி மாநிலங்கள் பிரிப்பதற்காக ஒரு அமைக்கப்பட்ட ஒரு குழு என்பது எஸ்கே தார் குழு, ரொம்ப முக்கியமான ஒரு குழு. அடுத்து திருப்பி சார் ஜேவிபி கமிஷன் வராங்க. சரிங்களா? ஜேவிபினா யார்ப்பா? யாரும் ஒன்றும் கிடையாது. ஜேவிபி கமிஷன் இவங்க என்ன சார் சொல்கிறாங்கன்னா, தார் கமிஷன் கொடுத்து வந்து ஒரு திருப்தி அளிச்சி மாதிரி இல்லை. சரி, ஓகே, நாங்கள் திருப்பி ஒரு குழு போட்டு சாத்தியக்கூறுகளை ஆராயணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு வராங்க. ஜவஹர்லால் நேரு தான் ஜேபி. சரிங்களா? வல்லபாய் பட்டேல். சரிங்களா? வல்லபாய் பட்டேல், பட்டாபி சித்தராமையா. சரிங்களா? 3 பேர் கொண்ட குழுவானது திருப்பி அமைக்கப்படுகிறது. சரி, இது எல்லாமே 1940. சரிங்களா? அவர் போயிட்டாங்க. ஒரு டிசம்பர் மாதமே அமைக்கிறாங்க இல்லையா? சரிங்களா? இங்கே பாருங்க சார், 1940 டிசம்பர் மாதம் அறிக்கை கொடுத்துட்டு போனாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 49 திருப்பி வந்து அதுக்கான ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மொழிவாரி மாநிலம் உருவாக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஆராயலாம் சொல்லிட்டு வராங்க. திருப்பி என்ன சார் சொல்கிறாங்க பாருங்கள். சரி, என்ன சொல்கிறது பாருங்கள். தார் குழுவினுடைய முடிவினை இக்குழுவை ஆதரித்தது. தார் குழு வந்து திருப்தி அலைன்னு சொல்கிறால் அந்த குழுவை போடப்பட்டது. ஆனால் என்ன திருப்பி சொல்கிறாங்க பாருங்கள். தார் குழு என்ன சொன்னால் அதை நாங்கள் அப்படியே எழுத்துருவோம். இப்போ பருத்தி மூட குரோல்லே எழுந்துட்டு போன சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து மொழிவாரி மாநிலங்கள் எனும் கருத்து குறுகிய பிராந்தியத்தை வலியுறுத்துகிறது. அது நாட்டினுடைய மேம்பாட்டிற்கும் அச்சுறுத்தலாக உருவாக்கப்படும். நீங்களே பார்த்துருப்பீங்க, ரீசெண்டாக வந்து பார்த்தா கன்னடர்களும் தமிழும் ஏகப்பட்ட பிரச்சனை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரீசெண்டாக வந்து பார்த்தா தமிழ்நாட்டினுடைய மக்கள் எல்லாருமே பார்த்தோன்னா அந்த கன்னட இதில் வந்து பார்த்தோன்னா சுட்டு கொண்டாங்க, ஆந்திரா காட்டில் சுட்டு கொண்டாங்க. இது மாதிரி ஒரு மொழி மட்டும் பேசுகிறது வந்து பார்த்தோன்னா ஒரு 2-3 மொழி பேசினா கூட பிரச்சனை கிடையாது. ஒரு மொழி மட்டும் பேசினா தமிழ்னு சொல்லிட்டு சண்டை போடுவான். கர்நாடகா போனால் வந்து பண்ண தமிழ்நாட்டுக்காரனை பிடிச்சி அடி பண்ணுற ஒரு அச்சத்தில் ஏற்படும் போல. லாரி டிரைவர்லாம் பார்ப்பீங்க, நீங்கள் யூடியூப்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க. நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த மக்கள் அங்கே சைடு போனாவே காவிரியில் தண்ணி வரல, இது ஒரு பெரிய விஷயமா அவங்க வந்து பேசும்போது அது ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்பு கொடுக்குற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் எங்கன்னா சார் நடக்குதுன்னா இவங்க வந்து பார்த்தா தமிழ்நாட்டுக்கு சேர்ந்தவன்னு சொல்லிட்டு அவங்க இருக்கிறலாம் அடிக்கிறாங்க. அப்போது மொழிவாரி மாநிலம் பிரிச்சா இது மாதிரி பிரச்சனை வருன்ற மாதிரி விஷயங்கள் அவங்க சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், நாட்டினுடைய சாதகமான சூழ்நிலை உருவாக்கும் போது பாதுகாப்பு, ஒற்றுமை, பொருளாதார வளர்ச்சி ஆகியவற்றை ஒற்றுமைக்காக நோக்கலாக கொண்டு மாநிலம். அப்போ திருப்பி என்ன சார் சொல்கிறாங்கன்னா, ஒரு பொருளாதார வளர்ச்சி இருந்தால் மட்டும் பிரிக்கலாம், இல்லை வேற எந்த ஒரு காரணத்துக்காக பிரிக்க வேணாம் சொல்லி இவங்க சொல்கிறாங்க. அப்போ தார் குழு என்ன சொன்னாலும் அதே தான் சொல்லிட்டு போகிறாங்க. ஓகேங்களா? இருந்தாலும் இங்கே ஒரு பெரிய பிரச்சனை நடக்குது பாருங்கள். நம்முடைய பொட்டி ஸ்ரீராமுலு சும்மா இருந்த ஆள் கிடையாது. இங்கே பாருங்கள், முதல் பொது தேர்தல் முடிவடைந்த பின்னர் மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட வேண்டும் என்ற கருத்து எழுச்சி பெற்றது திருப்பியும். சரிங்களா? பொட்டி ஸ்ரீராமுலு அவர்கள் ஆந்திரா மாநிலம் தனி மாநிலமாக பிரிக்க வேண்டும் என்று உண்ணாவிரதம் 1952 அக்டோபர் 19 சாகும் வரை உண்ணாவிரதம். சரிங்களா? அதாவது 58 நாட்கள் உண்ணாவிரதம் வந்து இருந்து போயிருப்பாங்க. அதாவது டிசம்பர் 15 அன்றைக்கி இருந்து போயிருப்பாங்க. அதாவது அக்டோபர் 19 ஆரம்பித்து டிசம்பர் 15 1952 காலகட்டத்தில் 54 ஒன்றாவது இருந்து போயிருப்பார். ஆந்திராவில் ஏற்பட்ட பெரும் கழகத்தின் காரணமாக சென்னை மாகாணத்தினுடைய வடப்பகுதிகள் கொண்ட ஒரு 16 மாவட்டங்களை பிரித்து 1953 அக்டோபர் 1 முதல் நாளில் வந்து ஆந்திர மாநிலம் உருவாக்கப்பட்டது. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம், பொட்டி ஸ்ரீராமுலு வந்து பார்த்தா ஒரு பெரிய ஒரு காங்கிரஸினுடைய ஒரு பெரிய ஆதரவாளர். பார்க்குறாரு நேரு, என்னடா அது நம்ம கட்சி சேர்ந்தவரே வந்து பார்த்தா மாதிரி போராட்டம் பண்ணி 58 பேர் வந்து இருந்து போயிட்டாங்களே, இனிமேல் அந்த மாநிலங்கள் பிரிக்கப்படவில்லை என்றால் நம்முடைய கட்சியினுடைய மரியாதையானது கண்டிப்பாா இயக்க என்ற ஒரு அச்சம் அவருக்குள்ள ஏற்படுது. அது முடிவு தான் பண்றாருன்னா ஆந்திர மாநிலம் உருவாக்கப்பட்டது 16 மாவட்டங்களை பிரித்து. அப்போ நாட்டின் விடுதலைக்கு பிறகு முதலாக மொழிவாரி மாநிலமாக பிரிக்கப்பட்டது எதுனா ஆந்திரா தான். ரொம்ப முக்கியமான விஷயம்.
சுதந்திரத்துக்கு பிறகு பிரிக்கப்பட்டது, ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? ஸோ அடுத்து சரி இன்னொரு கமிஷன் போடலாம். சரி இது மாதிரி பிரச்சனை நடந்ததுல ஒரு மாநிலத்தில் மட்டும் தான் இந்த மாதிரி பிரச்சனையா? இன்னும் நிறைய பேர் கேட்குறாங்க, மலையாளம் கேட்குறாங்க, சரி தனியாக கேரளா கொடுங்க, கர்நாடகாவில் கேட்குறாங்கன்னா கன்னடம் பேசணும், சரி மைசூர் தனியாக கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. சரி இதை பற்றி நம்ம ஒன்றும் ஆள் பண்ண ஒரு குழு போடுவோம். ஏற்கனவே ஒருத்தர் இறந்து போயிட்டார், திருப்பியும் வேறு மாநில ஒருத்தர் இருந்தாலும் நம்மளால் சமாளிக்க முடியாதுக்காக ஒரு இது பண்ணுறாங்க. பாருங்கள், பசல் அலி குழு போடுறாங்க. இந்த பசல் அலி குழு என்ன போடுறது பாருங்கள். ஆந்திர மாநில உருவாக்கத்தில் வந்து நாடு முழுவதும் மொழிவாரி மாநில கோரிக்கையான தீவிரமடைது. சரி நீ அவங்க மட்டும் பிரித்து கொடுத்துருல, எங்களுக்கு தனியாக பிரித்து கொடு. குஜராத்லாம் வந்து பார்த்தா இருந்தது, சரிங்களா? மகாராஷ்டிரா, குஜராத் மகாராஷ்டிராலாம் ஒன்றா இருக்கும்போது சார் மகாராஷ்டிரா மராத்தி பேசுகிற மட்டும் மகாராஷ்டிரா கொடுங்க, குஜராத்தி பேசும் குஜராத்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பாருங்கள், ஜவஹர்லால் அவர்கள் 1953 டிசம்பர் மாதத்தில் பசல் அலி என்பவருடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டது. அதனுடைய பசல் அலி தலைவர் உறுப்பினராக வந்து பார்த்தா KM பணிக்கர், HN குன்ஸ்ரு, சரிங்களா? குன்ஸ்ரு இருக்காரு. இவங்க வந்து 1953 டிசம்பர் மாதம் உருவாக்கப்பட்டது. மாநிலங்களை மறுசீரமைக்கப்படி உருவாக்கப்பட்டது. இவங்களுடைய ரிப்போர்ட் பாருங்க சார், என்ன ரிப்போர்ட் பண்ணுறாங்க பாருங்க. 1955 செப்டம்பர் 30 பார்லமெண்டத்தில் குழுவுடைய அறிக்கையானது விவாதத்துக்கு வைக்கப்படுகிறது. அப்போ 1956 ஆகஸ்ட் 31 மாநில மறுசீரமைப்பு சட்டம் எனும் பெயரில் பார்லமெண்ட் சட்டமாக நிறைவேற்றப்பட்டது. முக்கியமான விஷயம், ஸ்டேட் ரீஃபார்மேஷன் கமிஷன் படிச்சிருப்பீங்க. 1956 உருவாக்கப்பட்டு 1956 நவம்பர் 1 முதல் நடைமுறைக்கு வந்தது. சரிங்களா? இதன்படியாக என்ன சார் சொல்கிறாங்க ரிப்போர்ட்டில், மொழிவாரி மாநிலங்கள் ஏற்கப்படுவதை ஆதரித்தது. ஏன்னா ஆதரிச்சே ஆகணும். முதல்ல வந்து ஏற்கனவே ஒரு உயிரிழப்பு போயிடுச்சு, இன்னும் மிச்ச பேர் எல்லாமே போராட்டம் பண்ணிட்டு நீ மட்டும் ஆந்திரா கொடுத்துடல தெலுங்கு பேசுகிறவங்களுக்கு. இப்போ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கன்னடம் பேசுகிறேன் தனியாக கொடு, எல்லாருமே கேட்குறாங்க. அப்போ இந்த மாதிரி பெரிய பிரச்சனை நடக்குது. அப்போ ஆனால் என்ன சொல்கிறாங்க பாரு, மொழிவாரி மாநிலங்கள் ஏற்படுவதை ஆதரிக்கிறது, நான் பிரித்து கொடுக்குறேன். ஆனால் ஒரு மொழி ஒரு மாநிலம் எனும் கொள்கையை நிராகரித்தது. ஆனால் இப்போ அப்படிதான் சார் இருக்கும், கிடையாது. ஓகேங்களா? நீங்களே எடுத்து அப்படி பார்த்தோன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு லாங்குவேஜ் பேசுகிறது தான் மக்கள் அதிகமாக இருக்காங்க. அப்போது ஆனால் ஒரு மொழி ஒரு மாநிலம் என்ற கொள்கையை மட்டும் அவங்க ஏற்றுக்கல. சரிங்களா? நீங்கள் நிர்வாக ரீதியாக கூட பிரிச்சுட்டு போகும், நிராகரித்தது. அப்போ மொழிவாரி மாநிலம் ஏற்றுக்கிறேன், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட மொழிகளான அந்த மாநிலத்தில் பேசப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை என்றால் அது வந்து ஒற்றுமையாக இருக்காது, ஒரு அச்சுறுத்தலாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்பயும் அவங்க போயிட்டாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு. ஓகேங்களா? பசல் அலி கமிஷனுடைய ரிப்போர்ட் வந்து எக்ஸாம்பிள் கேட்பாங்க சார், நல்லா ஞாபகம் வச்சுப்பாங்க. இந்த 1956 நவம்பர் 1 தான் நம்மளுடைய தமிழ்நாட்டிலிருந்து பார்த்தீங்கன்னா கேரளா உருவானது. அடுத்து பார்த்தா மைசூர், கர்நாடகா உருவானது, எல்லாமே இதுதான். சரிங்களா? நல்லா வச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் 1956 நவம்பர் 1 தான் தமிழ்நாடு என்பது ஒரு முழு வடிவமே பெற்றது. சரிங்களா? அதாவது காமராஜருடைய ஆட்சி காலத்தில் நடைபெற்ற ஒரு விஷயம். ஓகேங்களா சார்? அடுத்து பாருங்க, மாநில மறுசீரமைப்பு சட்டம், அதாவது 1956. சரிங்களா? இதை பற்றி என்ன சார் சொல்கிறாங்க பார்க்கலாம். 1956 நவம்பர் 1 மாநில மறு சட்டமான நடைமுறைக்கு வந்துச்சு. சரிங்களா? வந்துச்சு. இதில் 7வது சட்டத்தின் படி, சட்டத்திருத்தம் ரொம்ப முக்கியமானது, 7வது அமெண்ட்மெண்ட். இதற்கு முன்பு இருந்த ABCD என்ற 4 பிரிவுகள் மாநில முறை நீக்கப்பட்டது. சரிங்களா? நீக்கப்பட்டு 14 மாநிலங்கள் மற்றும் 6 யூனியன் பிரதேசம் தான் முதல் இருந்தது. ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? அப்போது 1956 உருவாக்கப்பட்ட இந்திய மாநிலங்கள் என்பது நிறைய. சரிங்களா? இங்கே பாருங்கள், முதல்ல வந்து 14 மாநிலம் தான் இருந்தது. 14 மாநிலம் தான் இருந்தது, நல்லா ஞாபகம் வச்சுட்டு போங்க. சரிங்களா? அப்போது 14 6 யூனியன் பிரதேசங்கள். சரிங்களா? நீங்களே படிச்சிருப்பீங்க, கான்ஸ்டியூஷனில் வந்து பார்ட் 7 எல்லாம் வந்து பார்த்தா அந்த ABCD என்ற பகுதிகள் வரும். இந்த ABCD பகுதியில் என்ன பண்ண நீக்கியிருப்பாங்க. சரிங்களா? அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 7வது சட்ட திருத்தம் 1956 மறக்கவே கூடாது. ஓகேங்களா? சரி, ஓகே. 1956 உருவாக்கப்படும் இந்திய மாநிலமான சார் ஆந்திரா, உங்களுக்கு தெரியும், 1953 தான் கொடுத்தாங்க, பிரித்து கொடுத்தாங்க. சரிங்களா? அடுத்து அசாம், பீகார், பம்பாய், ஜம்மு காஷ்மீர், கேரளா, மத்திய பிரதேசம், மதராஸ், ஒரிஷா, பஞ்சாப், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், மைசூர், மேற்கு வங்காளம், இது எல்லாமே 1956 உருவாக்கப்பட்ட மாநிலங்கள். சரிங்களா? அப்போது 1956 வந்து 14 மாநிலங்களை உருவாக்கியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து 1950க்கு பிறகு உருவாக்கப்பட்ட மாநிலங்கள் பாருங்கள். சரிங்களா? 14 மாநிலம் இருந்தது. 1950 பிறகு என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் குஜராத். அப்போது 1956க்கு பிறகு முதலில் பிரிக்கப்பட்ட மாநிலம் எது? குஜராத். 15வது மாநிலம் 1960 மே 1. ஓகேங்களா? மகாராஷ்டிரா, பாம்பே மறுசீரமைப்பு சட்டம் பிரிக்கப்பட்டது. மராத்தி மொழி பேசும் மக்கள் மகாராஷ்டிரா என்றும், குஜராத்தி மொழி பேசும் மக்கள் குஜராத் அப்படின்னு சொல்லி பேசிட்டாங்க. ஓகேங்களா? சரி, அடுத்து நாகாலாந்து என்பது 16வது சட்ட திருத்தம் 1963 டிசம்பர் 1. சரிங்களா? இயர் கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க சார், எக்ஸாமில் கேட்கறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? இது வந்து 1962 மாநில சட்டத்தின்படி நாகமலை மற்றும் அசாமினுடைய துவான்ஷா பகுதிகளை ஒருங்கிணைக்கப்பட்டு உருவாக்கப்பட்டது. சரிங்களா? அப்போது அசாமில் இருந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியெலாம் சேர்த்து நாகாலாந்து உருவாக்குனாங்க. சார் அடுத்து ஹரியானா எங்கேருந்து உருவாக்கினாவா நீங்களே சொல்லி பார்க்கலாம். பஞ்சாபி பேசக்கூடிய மக்கள் பஞ்சாப். சரிங்களா? ஹிந்தி மொழி பேசும் மக்கள் ஹரியானுக்கு ஆகும். 1966 ஷா கமிஷனுடைய இதுகள் படி பிரிக்கப்பட்டது. ஓகேங்களா? 17வது மாநிலம் 1966 நவம்பர் 1 ஷா கமிஷனுடைய பரிந்துரைப்படி தான் உருவாக்கப்பட்டது. பஞ்சாபில் இருந்தால் தனியாக பிரித்தாங்க ஹரியானா. ஏன்னா இருந்தாலும் அதனுடைய பொதுவான அந்த தலைநகரம் என்பது சண்டிகர் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அடுத்து இமாச்சல பிரதேசம் என்பது 18. இது வந்து பார்த்தீங்கன்னா 1971 ஜனவரி 25. சரிங்களா? மாநில சட்டம் 1970 படி
மத்திய மாகாண பகுதிகளை பிரித்து இமாச்சல பிரதேசமானது உருவாக்கப்பட்டது. சரிங்களா? இமாச்சல பிரதேசம் ஒன்றும் இல்லை சார், உத்தரப்பிரதேசிலிருந்து உருவாக்கப்பட்ட பகுதிகள் தான் அதெல்லாமே. சரிங்களா? உத்தரப்பிரதேசிலிருந்து பிரிக்கப்பட்டதுனா உத்தரகாண்ட், இதெல்லாமே தெரிஞ்ச விஷயங்கள் தான் சார். அடுத்து பாருங்க, மணிப்பூர். மணிப்பூர் என்பது 1972 19 1972 1971 வடகிழக்கு பகுதியுடைய மறுசீர் சட்டத்தால் இது உருவாக்கப்பட்டது மணிப்பூர். ஓகேங்களா சார்? அடுத்து திரிபுரா. திரிபுரா என்பது 20வது மாநிலம், 1920 ஜனவரி 21. இது வடகிழக்கு பகுதியிலிருந்து உருவாக்கப்பட்டது. சரிங்களா? அடுத்து மேகாலயா என்பது 1972 22வது சட்ட திருத்தம் 1969 படி அஸ்ஸாம் மாநிலத்திற்குள் துணை மாநிலம் அல்லது சுயாட்சி மாநிலமாக இருந்த மேகாலயா ஒரு புதிய மாநிலமாக உருவாக்கப்பட்டது. சார் எக்ஸாம்பிள் கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது அஸ்ஸாமில் துணை மாநிலமாக தான் இருந்திருக்காங்க, அதே தனியாக பிரித்து மாநிலமாக உருவாக்கப்பட்டது. ஓகேங்களா? அடுத்து சிக்கிம். சார் சிக்கிம் வந்து எக்ஸாமில் நிறைய டைம் கேட்டாங்க கொஸ்டின் பாருங்க. 24 சட்ட திருத்தம் 1975 மே 16 என்ன சொல்கிறாங்க, 36வது சட்ட திருத்தம் படி 1970 படி துணை மாநிலமாக அந்தஸ்தில் இருந்த சிக்கிம் என்பதற்கு ஒரு மாநில அந்தஸ்தை கொடுத்துருக்காங்க. அப்போ இந்தியாவோட வந்து ஒரு துணை மாநிலமாக தான் இருந்தாங்க, ஒரு இணைப்பு இது பகுதியாக தான் இருந்தால் அதை வந்து என்ன சொல்கிறாங்க, ஒரு இந்திய அந்த மாநில அந்தஸ்தே கொடுத்துட்டாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து இன்னும் சட்ட திருத்தங்கள் நிறைய கொண்டு வரப்படுகிறது, சிறப்பு சலுகைகளும் கொடுக்கப்படுகிறது பாருங்க. மேலும் இந்த சட்டத்தின்படி 4வது அட்டவணையில் சில திருத்தங்கள் செய்து சரத்து 371F படி சிக்கிம் மாநிலத்துக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுத்தாங்க. அப்போ சிக்கிம் மாநிலத்துக்கான அந்த இது கேட்பாங்க சார், 371F மறக்கவே கூடாது. சரிங்களா? சார் அடுத்து மிசோரம். மிசோரம் என்பது 23வது மாநிலம், இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்ஸாமில் இருந்து பிரிக்கப்பட்ட ஒரு மாநிலம். சரிங்களா? மற்றும் 23வது இது 1987 இங்கே பாருங்க சார், 1985 53வது சட்ட திருத்தப்படி உருவாக்கப்பட்டது, அஸ்ஸாமில் இருந்து பிரிக்கப்பட்டது. சரிங்களா? மிசோரம். அடுத்து அருணாச்சல பிரதேசம் 24வது மாநிலம், அஸ்ஸாமில் இருந்து யூனியன் பிரதேசமாக இருந்த அருணாச்சல பிரதேசம் புதிய மாநில அந்தஸ்து உருவாக்கம் 1986 55வது சட்ட திருத்தம். சரிங்களா? ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா? எல்லாமே பாருங்க சார், வடகிழக்கு மாநிலம் பிரிச்சிருப்பாங்க, இல்லை அஸ்ஸாமிலிருந்து பிரிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து கோவா. நம்ம முதலே சொன்ன விஷயம் தான் இங்கே பாருங்க. கோவா என்பது 25 2 மாவட்டம் தான் அது உள்ளே இருக்குது. சரிங்களா? 25வது 1980. அப்போ 25வது மாநிலமாக உருவாக்கப்பட்டது. எக்ஸாம்பிள் கேட்ட விஷயம். சரிங்களா? ஒரு குரூப் 1ல் கேட்ட ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் பாருங்க. யூனியன் பிரதேசமாக இருந்த கோவா புதிய மாநிலமாக உருவாக்கப்பட்டது 1987 56. அப்போ இது மாதிரி வந்து ஒரு யூனியன் பிரதேசமாக இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாநிலமாக மாற்றணும் அப்படின்னா யாருக்கு அதிகாரம் இருக்குது? பார்லிமெண்ட் தான் அதிகாரம் இருக்குது. ஓகேங்களா? அடுத்து சத்தீஸ்கர் 26 2000 மத்திய பிரதேசிலிருந்து பார்த்தோன்னா மத்திய பிரதேசிலிருந்து தென்கிழக்காக இருக்கக்கூடிய 16 மாவட்டங்களை பிரித்து சத்தீஸ்கர் ஆனது உருவாக்கப்பட்டது. சரிங்களா? அடுத்து உத்தரகாண்ட் மாநிலம். சார் திருப்பி சொன்ன விஷயம், நீங்கள் சிப்போ இயக்கம்லாம் படிச்சிருப்பீங்க. சரிங்களா? சிப்கோ இயக்கம் படிச்சிருப்பீங்க. அந்த உத்தரகாண்டில் தான் நடந்திருக்கும். 26வது மாநிலம் 2000 உத்தரப்பிரதேசத்தில் பிரிக்கப்பட்டு 2006 உத்தராஞ்சல் சொல்லிட்டு சொன்னாங்க. முதல்ல என்ன சார் பேர் இருந்து உத்தராஞ்சல், அது என்ன பண்ணாங்க உத்தரகாண்ட் சொல்லிட்டு பேரை மாற்றினாங்க. அடுத்து ஜார்க்கண்ட் 28 இது வந்து பீகார்லேருந்து பிரிக்கப்பட்ட ஒரு மாநிலம். சரிங்களா? 2000 பிரிச்சிருப்பாங்க. அடுத்து சார் ரொம்ப முக்கியமாக லாஸ்ட்டாக பிரிச்சது தெலுங்கானா. சரி 29வது மாநிலம், அதாவது பார்த்தா 28 தான் வரணும், ஏன்னா ஜம்மு காஷ்மீர் வந்து யூனிட் டேட்டாக மாற்றி போயிட்டாங்க. அதனால் 29வது மாநிலமாக உருவாக்கப்பட்டது 2014 ஜூன் 2. சரிங்களா? ஆந்திர பிரதேசிலும் தனியாக பிரிக்கப்பட்டது. இந்த கமிஷனுடைய பேர்கள் கேட்பாங்க சார், ரொம்ப முக்கியமான கமிஷன். தெலுங்கானா வந்து பிரிக்கப்பட்டது என்ன கமிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கிருஷ்ணா கமிஷன். சரிங்களா? ஸ்ரீ கிருஷ்ணா கமிஷன் படி தான் பிரிக்கப்பட்டது. ரொம்ப முக்கியமான ஒரு ஓகேங்களா ஞாபகம் வச்சுங்க. அடுத்து இங்கே பாருங்க சார், இருந்தாலும் இதில் நிறைய கண்டிஷன்லாம் இருக்குது பாருங்க. 1947 அக்டோபர் 26 இந்தியாவோட சிறப்பு அந்தஸ்து ஒப்பந்தத்துடன் இணைந்த ஜம்மு காஷ்மீர் 1954 மாநில மறுசீர் சட்டத்தின்படி தனி மாநிலமாக அங்கீகரிக்கப்பட்டது. சரிங்களா? அப்போ சேர்ந்தாங்க, சிறப்பு அந்தஸ்துலாம் கொடுத்தோம், பட் இருந்தாலும் மாநிலம் அங்கீகரிக்கப்பட்டு 1956 தான். அப்போ 2019 அக்டோபர் 31 ஜம்மு காஷ்மீர் பகுதியுடைய மாநில அந்தஸ்து நீக்கப்பட்டு ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் என்ற 2 யூனியன் பிரதேசமாக உருவாக்கப்பட்டது. ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் என்ற 2 யூனியன் பிரதேசமாக உருவாக்கப்பட்டது. எனவே 2021 முதல் ஏப்ரல் மாத நிலவரப்படி இந்திய ஒன்றியத்துடைய மாநில எண்ணிக்கை மட்டும் 28 தான். சரிங்களா? அப்போ ஜம்மு காஷ்மீர் அப்போ வந்து யூனிட் டெரிட்டரி மொத்தம் 8 இருக்குது. சில ஞாபகம் வச்சு ஓகேங்களா? சரி வேறு என்ன சார் விஷயங்கள்லாம் நடத்துக்கு பார்க்கலாம். பேர்கள் மாற்றிருக்காங்க. பேர்கள் மாற்றிருக்காங்கன்னா ஆர்டிகல் 3 ஏன்னா பேர்லாம் மாற்றிருக்காங்க பாருங்கள். முதல்ல 1950 ஐக்கிய மாகாணம், அதாவது மத்திய மாகாணம் சொன்ன பார்த்தீங்களா, 1950 ஐக்கிய மாகாணம் உத்தரப்பிரதேசமாக பெயர் மாற்றம் செய்யப்படுது. 1969 மதராஸ் மாகாணமான தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. அறிஞர் அண்ணாவுடைய ஆட்சிகள் நடைபெற்ற விஷயம். சரி ஓகே, இந்த மதராஸ் மாகாணமான தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்வதற்காக உண்ணாவிரதமிருந்து உயிரிழந்தவர் யாருன்னா சங்கரலிங்கனார். படிச்சிருவீங்க. சரிங்களா? சங்கரலிங்கனார். சரிங்களா? இவர் வந்து பார்த்தா விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்தவர். ஒரு வந்து பார்த்தா 76 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து போயிட்டார். இதனால 76 நாள் ஒரு 1956 இந்த காலகட்டத்தில். சரிங்களா? அதாவது காமராஜருடைய ஆட்சி காலத்தில் இந்த விஷயம் நடந்திருக்கும். 76 நாள் உண்ணாவிரதம் சங்கரலிங்கனார் சொல்லிட்டு இருந்து போயிருப்பார். ஓகேங்களா? அடுத்து மைசூர் பகுதி 1973 மைசூர் என்பது கர்நாடகா என்ற பெயர் மாற்றப்படுது. 93 பம்பாய் என்பது மும்பை என்று பெயர் மாற்றம் செய்யப்படுது. 95 2006 உத்தராஞ்சல் என்பது உத்தரகாண்ட். 2006 பாண்டிச்சேரி என்பது புதுச்சேரி. 2006 பெங்களூரு என்பது பெங்களூரு அப்படின்னு சொல்லிட்டு மாற்றினாங்க. 2011 ஒரிஷா என்பதை ஒடிஷா
ஒரிஷா என்பது ஒடிஷான்னு சொல்லிட்டு மாற்றிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் 1956க்கு பிறகு பிரிக்கப்பட்ட யூனியன் பிரதேசம் அந்தமான் நிக்கோபார் தீவு, டெல்லி, மணிப்பூர், திரிபுரா, இமாச்சல பிரதேசம், லட்சத்தீவு இதெல்லாம் வந்து அதுக்கடுத்து பிரிக்கப்பட்ட ஒரு யூனியன். சரிங்களா? அப்போது 1956 பிரிக்கப்பட்ட யூனியன் பிரதேசங்கள். ஓகேங்களா? அடுத்து 1956க்கு பின் உருவாக்கப்பட்ட யூனியன் பிரதேசங்கள் பாருங்கள். அப்போ முதல்ல நான் சொன்ன விஷயம் தான். சரிங்களா? முதல்ல வந்து 14 மாநிலம் 6 யூனியன் பிரதேசம் இருந்தது. அந்த 6 நான் சொல்லிட்டேன். அப்போது 14 6 தான் இருந்தது முதல்ல. ஸ்டேட்ஸு யூனியன் டெரிட்டரிஸ் இருந்தது. ஓகேங்களா? அதில் வந்து 6 தான் சொல்லியாச்சு. அடுத்து தானே சார் பண்ணாங்க பார்க்கலாம். 1961 தாத்ரா நாகர் ஹவேலி. சரிங்களா? ஹவேலி 10வது சட்டத்தின் படி பார்த்தோன்னா அது யூனியன் பிரதேசமாக கொடுத்தாங்க. கோவா வந்து 1962 என்ன இருந்தது? கோவா என்பது ஒரு யூனியன் டெரிட்டரி தான் இருக்குது 12வது சட்டத்தின் படி. அதெல்லாம் பண்ணாங்க 25வது மாநிலமாக உருவாக்குனாங்க. சரி, 1987 உருவாக்குனாங்க. ஓகேங்களா? அடுத்து 62 டையூ டாமன் 12வது சட்ட திருத்தம். 1962 புதுச்சேரி 14வது சட்ட திருத்தம். 1900 சண்டிகர் பஞ்சாப் மாகாண மறுசீரமைப்பு சட்டம். 1972 அருணாச்சல பிரதேசம் வடகிழக்கு மாநில மறுசீரமைப்பு சட்டப்படி அதை மாநிலமாக மாற்றிருப்பாங்க. அடுத்து 72 மிசோரம். அடுத்து 2019 ஜம்மு காஷ்மீர். 2019 லடாக். இதெல்லாம் வந்து உருவாக்கப்பட்டது. சரிங்களா? அப்போ இப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா சார் எத்தனை சார் இருக்குது யூனியன் பிரதேசங்கள் கேட்பாங்க எக்ஸாமில். நல்லா பார்த்துங்க சார். 1956க்கு பிறகு மாநில அந்தஸ்து பெற்ற யூனியன் பிரதேசங்கள். இங்கே பாருங்கள் 1956க்கு பிறகு இமாச்சல பிரதேசம் ஒரு காலத்தில் யூனியன் டெரிட்டரி தான் இருக்குது. சரிங்களா? யூனியன் டெரிட்டரியாக இருந்து தான் மணிப்பூர் இருக்குது, திரிபுரா, மிசோரம், அருணாச்சல பிரதேசம் எல்லாமே மாற்றிருக்காங்க. ஒரு 6 மாநிலம் பண்ணியிருக்காங்க, மாநில அந்தஸ்து கொடுத்துருக்காங்க. அப்போ யூனியன் பிரதேசம் 6க்கு வந்து மாநில அந்தஸ்து கொடுக்கப்பட்டது. ஓகே, அடுத்து 1991 69வது சட்டம். ரொம்ப சார் எக்ஸாமில் திருப்பி கேட்க வேண்டிய ஒரு ரொம்ப முக்கியமான ஏரியா. 1991ஆம் ஆண்டு 69வது சட்டத்தின் படி டெல்லிக்கு தேசிய தலைநகர் அந்தஸ்து கொடுக்கப்படுது. அப்போது டெல்லி வந்து டெல்லி என்பது நம்முடைய இந்திய நாட்டின் தலைநகரம். பட் இருந்தாலும் அதுக்கு தேசிய தலைநகர் என்ற அந்தஸ்து கொடுக்கப்பட்டது. அப்போ 1992 முதல் நடைமுறைக்கு வந்தது. என்ன சட்ட திருத்தம்னா 69வது சட்ட திருத்தம் 1991 மறக்கவே. அப்போ டெல்லிக்கு வந்து ஒரு தேசிய தலைநகர் அந்தஸ்து கொடுக்கப்பட்டது. எந்த அமர்மெண்ட்னா 1991 69வது சட்ட திருத்தம். ஓகேங்களா? அடுத்து 2020 ஜனவரி 26 ஜனவரி 26 தாத்ரா நாகர் ஹவேலி மற்றும் டையூ டாமன் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரே நிர்வாகத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. டையூ டாமன் தனியாக இருந்துச்சு, தாத்ரா நாகர் தனியாக இருந்துச்சு. ரெண்டு ஒன்றா சேர்த்து என்ன பண்ணாங்க 2020 ஜனவரி 26 ஒன்றா சேர்த்து விட்டாங்க. ஓகேங்களா? அப்போ டோட்டலாக சார் இந்த நிலவரப்படி என்ன சார் இருக்குது இங்கே பாருங்கள். அப்போ ஏப்ரல் 2021 படி நிலவரப்படி 8 யூனியன் பிரதேசங்கள் தான் இருக்குது. சரிங்களா? டெல்லி, அந்தமான் நிக்கோபார், லட்சத்தீவு, புதுச்சேரி, சண்டிகர், தாத்ரா நாகர் ஹவேலி மற்றும் டையூ டாமன். சரிங்களா? அடுத்து ஜம்மு காஷ்மீர், லடாக் மற்றும் 8. ஓகேங்களா சார்? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் நிறையப்பட்ட கொஸ்டின்கள் வந்து கேட்குறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சார் என்னென்ன சார் இதில் வந்து எப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்க நான் சொல்லிட்டேன். சரிங்களா? அப்போது இந்த வீடியோஸ் வந்து கொஞ்சம் தெளிவாக பாருங்கள். இதுக்கான பிடிஎஃப் நான் கண்டிப்பாக லிங்க்கில் தரேன். அது மட்டும் இல்லாமல் சார் இது மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம கண்டினியூவாக வந்து அடுத்த கிளாஸில் நம்ம கொண்டு போவோம். கண்டிப்பாக எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் சார் இதில் வந்து பார்த்தா எப்படிலாம் கொஸ்டின் கேட்பா நான் சொல்லிட்டேன். இதை கண்டிப்பாக பார்த்தோன்னா இந்த வரக்கூடிய எக்ஸாமில் வந்து பார்த்தோன்னா இல்லை 1 இல்லை 2 கொஸ்டினும் உங்களுக்கு கண்டிப்பாக கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சார் தெளிவாக கொஞ்சம் நோட்ஸ் எடுத்து படிக்க பாருங்கள். ஏன்னா குரூப் 1, 2, 2A வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு எப்பவுமே கொஸ்டின் வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் இருக்கும் ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? அப்போது நீங்கள் கண்டிப்பாக பார்த்தோன்னா புக்கு டேட்டாஸை தாண்டியும் நீங்கள் என்ன பண்ணலாம், லட்சுமிகாந்த் புக்கு நீங்கள் படிச்சு தான் ஆகும். சரிங்களா? லட்சுமிகாந்த் புக்கில் என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம தமிழில் நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ இது மாதிரி விஷயங்களை கொஞ்சம் தேடி படிங்க. அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இதே மாதிரி சம்மந்தப்பட்ட ஒரு ஆர்டிகல், அதாவது குடியுரிமை பற்றிக்கான ஒரு சிட்டிசன்ஷிப்னுடைய ஆக்ட்ஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்க. அதனுடைய பிரிவுகள் பார்த்தீங்கன்னா 5 முதல் 11 அந்த ஆர்டிகல் பார்ட் 2 அதாவது குடியுரிமை சிட்டிசன்ஷிப் பற்றி சொல்லக்கூடிய இது எல்லாத்தையுமே நம்ம அடுத்த வீடியோவில் உங்க கூட பார்க்கலாம். சரிங்களா? பாய்.